6 வகைகள்ல ஒரு 24 பொருட்கள். அதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அமுக்குறாங்கிழங்கு, ஆளி விதை, ஸ்பைருலினா இதெல்லாம் குடுத்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க. இதுல வந்து இவ்வளவும் சேர்த்திருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அவங்களுக்கு வந்து இந்த மாரி 1 கிலோ கிட்டாவும் ஒண்ணு நாங்க போட்டிருக்கோம். இப்ப கிரைன்ஸா இருக்கும். அவங்க வாங்கி ஒரு ரூ. 10 குடுத்து அரைச்சுக்கிட்டா, அவங்க கட் பண்ணி பார்க்கும்போது, நேரடியா அவங்க கண்ல பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியும், ஒரு 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 மன திருப்தியோட அரைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு இது வரும். இதுவும் எங்களுக்கு வந்து நல்லா போயிட்டுருக்கு. இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் நல்லா போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ பொங் பொங்கல் மிக்ஸு. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்டின்னா, இப்ப இந்த பாக்கெட்ட கட் பண்ணி, நீங்க ஒரு டம்ளருக்கு 3 பங்கு தண்ணி மாத்திரம் குடுத்தீங்கன்னா போதும். அது வந்து நெகிழ்பா இருக்கணும்னா 3 பங்கு, கொஞ்சம் புழு புழுன்னு வேணும்னா 2 பங்கு. தண்ணி மாத்திரம் குடுத்தா போதும். எல்லாமே இதுல இருக்கும். சால்ட்லருந்து எல்லாமே இருக்கும். இந்த வெண்பொங்கல் மிக்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வரகு வெண்பொங்கல் மிக்ஸ் இருக்கு, திணை வெண்பொங்கல் மிக்ஸ் இருக்கு, குதிரவாளி வெண்பொங்கல் மிக்ஸ் இருக்கு, சாமை வெண்பொங்கல் மிக்ஸ் இருக்கு. இப்படி வந்து அ 4 வகையான வெண்பொங்கல் மிக்ஸ் இருக்கு. இப்ப இந்த வெண்பொங்கல் மிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, எ இந்த இந்த தடவ கூடயும் பார்த்தீங்கன்னா, செக்ரட்டேரியட்டுக்குள்ள ஃபுல்லா நம்ம ப்ராடக்ட் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இதுவும் கிடைச்சிருக்கு. அதே மாரி இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம் வச்சிருக்கோம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வரகு அரிசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, சாம்பார் பொடி, உப்பு, கருவேப்பில, முந்திரி பருப்பு எல்லாமே இருக்கும். அது வந்து நீங்க தண்ணி மாத்திரம் அளவு குடுக்கணும். தண்ணி அளவு குடுத்துட்டீங்கன்னாக்கா, குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். இப்ப இந்த மாசம் வந்து இப்ப நாங்க ஒரு பிரியாணி மிக்ஸ் ஒண்ணு டெவலப் பண்ணியிருக்கிறோம். அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து இப்ப இது குதிரவாளி பிரியாணி மிக்ஸு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளயே வந்து வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, அ பூண்டு எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். நீங்க ஒரு டம்ளருக்கு 1 1/2 பங்கு தண்ணியும், 1/4 டம்ளர் ஆயில் மாத்திரம் குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு மில்லட் பிரியாணி மிக்ஸ் ரெடி ஆயிரும். இது வந்து இப்போ போன வாரம் தான் டெவலப் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கம்பு தோசை மாவு மிக்ஸ். இந்த கம்பு தோசை மாவு மிக்ஸ் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நீங்க தண்ணிய ஊத்தி கரைச்சுட்டு நீங்க அப்படியே உடனே சுடலாம். வேற நீங்க எதுவுமே சேர்க்க வேண்டாம். உப்பு, கிப்பு எதுவுமே போட வேண்டாம். அந்த மாரி ஒரு ப்ராடக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிறுதானிய சப்பாத்தி மாவு. இது வந்து 3 இன் 1. நீங்க இது சிறுதானிய சப்பாத்தியாவும் பயன்படுத்தலாம். சிறுதானிய பூரியாவும் பயன்படுத்தலாம். கரைச்சு சிறுதானிய தோசையாவும் நீங்க பயன்படுத்தலாம். இது தோசையா ஊத்தும்போது மாத்திரம் 2 கரண்டி நம்ம தயிர் குடுத்துக்கணும். தயிர் குடுத்தோம்னா, அந்த புளிப்புக்கு அந்த தோசைக்கு நல்லாருக்கும். சப்பாத்திக்கும், பூரிக்கும் அந்த தயிர் குடுக்க வேண்டியதில்ல. அந்த மாரி சிறுதானிய சப்பாத்தி மிக்ஸு. அப்புறம் சிறுதானிய அடை மிக்ஸு. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, சிறுதானிய அடை மிக்ஸ். இந்த அடை மிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உடனே கரைச்சு நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து நீங்க இன்ஸ்டன்ட்டா சால்ட் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே நீங்க தண்ணீய ஊத்தி கரைச்சு நீங்க உடனே நீங்க சமைச்சு குடுக்கலாம். அந்த மாரி ஒரு பொருளு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, அ இது வந்து ராகி அல்வா மிக்ஸு. இப்ப இது வந்து எல்லாமே இருக்கும் இதுல. நீங்க ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சுட்டு, தண்ணி ஊத்தி கரைச்சுட்டு, கொஞ்சம் நெய் மாத்திரம் குடுத்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துல நீங்க உங்களுக்கு ராகி அல்வா அ ரெடி ஆயிரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது திணை அல்வா. திணை அல்வா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, களி மிக்ஸ் வந்து மில்லட்ல பண்ணியிருக்கோம். இந்த களி மிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மில்லட் களி மிக்ஸ்ல இது நீங்க தனியா வெந்தய களின்னு சாப்பிட வேண்டாம். உளுந்தங்களின்னு தனியா சாப்பிட வேண்டாம். வெந்தயம், உளுந்து, மில்லட் எல்லாமே இதுல வந்துரும். நாட்டு சர்க்கரையும் இதுல இருக்கும். இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க தண்ணி ஊத்தி கரைச்சுட்டு, நல்லெண்ணெய் மாத்திரம் குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு களி ரெடி ஆயிரும். இதுவுமே வந்து குதிரைவாளியில இருக்கு, வரகுல இருக்கு, திணையில இருக்கு, சாமையில இருக்கு. இவ்வளவு பொருள்லயுமே வந்து களி மிக்ஸ்லயும் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் போக ஃப்ளேக்ஸ். இப்ப இது ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப கம்பு ஃப்ளேக்ஸு, அ அ கோதுமை, ராகி, சோளம் இந்த மாரி ஃப்ளேக்ஸ் பண்றோம். இப்ப இந்த ஃப்ளேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரெசிபி இருக்கு. என்ன மாரி ரெசிபி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப நாங்க இந்த கியூஆர் கோடு ஒண்ணு குடுத்துருக்கோம். இத அவங்க ஸ்கேன் பண்ணாங்களேவும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ அவங்களுக்கு என்னென்ன ரெசிபியோ அவங்க YouTubeல வந்துரும். இப்ப இதுல வந்து இன்ஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, இட்லி பண்ணலாம். இப்ப
மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்க. மிஸ்டர் இட்லி, மிஸ்டர் மிஸ்ஸஸ் சாம்பார்ன்னு சொல்லி பேசினாங்க. அந்த கான்செப்ட்ல இந்த இதெல்லாம் கொண்டு வரலாம். ஏன்னா மேடம் தெரிஞ்சிருக்கும். நான் இருந்தாலும் நான் சொல்றேன். நான் வந்து இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா உடனே இட்லி. இப்போ திங்கட்கிழமையா இப்ப நாங்க இங்க கிராமங்கள்ல நெறைய ட்ரெய்னிங் குடுக்கும்போது இத நாங்க அ கவனத்துக்கு கொண்டு வரோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திங்கட்கிழமை ஆச்சுன்னா கம்பவுல் இட்லி, செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா ராகி அவுல் இட்லி, புதன்கிழமை ஆச்சுன்னா சோள அவுல் இட்லி. இப்படி ஒவ்வொரு இட்லியுமா ஒரு அ ராகி இட்லி. இப்ப இந்த இட்லி வந்து இன்ஸ்டன்ட்டா உடனே நீங்க ஒரு 5 நிமிஷத்துல இட்லி பண்ணிறலாம். இதுல வந்து புட்டு பண்ணலாம். புட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவகாசியிலேருந்து ஒரு மேடம் பேசுனாங்க. ஆ இது இப்ப இந்த புக் ஃபேர் ஒண்ணு நடந்துச்சு. இப்ப எங்க விருதுநகர்ல வந்து ஒரு 10 நாளா புக் ஃபேர் நடந்துச்சு. நாங்க அந்த புட்டு வேக வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய மிஷின் வச்சிருக்கோம். அந்த மிஷின்ல கருப்பு கவுனி புட்டு, ஆ கம்பு அவுல் புட்டு, ராகி அவுல் புட்டு அ போட்டு அது சாப்பிட்டு பார்த்து 2 நாள்ல சாப்பிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு அந்த புட்டு வேணும். நாங்க சாப்பிடாமயே வந்திருக்கோம். அப்படின்னு சொல்லி அந்த கேட்கிற அளவுக்கு ஒரு 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 வித்தியாசமான ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்கோம். இந்த மாரி வந்து இதுல வந்து நீங்க வந்து இது பண்ணலாம். வடை பண்ணலாம். ஆ நெறையா ரெசிபி இருக்கு. இப்ப இந்த மாரி இதுலயே வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து அ துரித உணவுகள் இப்ப பாக்கெட் உணவுகள வந்து வாங்கி சாப்பிடுறாங்க. அதுக்கு ஒரு மாற்று பொருளா ஒண்ணு டெவலப் பண்ணணும்னு சொல்லி, இப்ப அந்த மாற்று பொருளா தான் இது வந்து கம்பு அவுல் மிக்சர்ன்னு ஒண்ணு டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பு அவுல் இருக்கும், நிலக்கடலை இருக்கும், பொட்டுக்கடலை இருக்கும், ஆ பூண்டு இருக்கும், கருவேப்பிலை இருக்கும், மிளகுத்தூள் குடுத்திருப்போம். உப்பு வந்து இந்து உப்பு குடுத்திருப்போம். அ இந்த மாரி பொருள். ஆ இந்த மாரியும் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மில்லட்ல வந்து இது போக வந்து புட்டு மிக்ஸு, இடியாப்ப மிக்ஸு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளாக்ஸ் சீட்ல ஸ்வீட் ஒண்ணு டெவலப் பண்ணியிருக்கோம். கடலை மிட்டாய் மாரி. ஏன்னா ஃபிளாக்ஸ் சீட வந்து யாரும் இப்ப அவ்வளவா எடுக்கிறது கிடையாது. அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல, இந்த மாரி வந்து கடலை மிட்டாய் மாரியே ஃபிளாக்ஸ் சீட்ல போட்டிருக்கோம். இதுலயே வந்து முந்திரி பருப்பு கலந்தது இதெல்லாம் வச்சிருக்கோம். அதே மாரி கம்பவுலயும் இதே மாரி ஸ்வீட் ஒண்ணு போட்டிருக்கோம். இது வந்து கொழு கொழுன்னு இருக்கும். ஆ ரொம்ப நல்லாருக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல இது வந்துரும். அப்புறம் இந்த மாரிலாம் போக, இதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டு இப்ப நெறைய இப்ப கூடயும் பார்த்தீங்கன்னா, வர்ற 6ஆம் தேதி ஏ காலேஜ்ல ஒரு ப்ரோகிராம் நடக்குது விருதுநகர்ல. இப்ப அதுக்கு இப்ப நாம பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு ஃபோன் வந்துருச்சு. ஒரு 200 பேருக்கு வந்து மில்லட்ல பிரியாணி வேணும், தயிர் சாதம் வேணும். இந்த மாரி இதுகள்லாம் கேட்பாங்க. இப்ப அந்த மாரி இதுக்கு இப்ப ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்குமே இங்க வரும். இங்க நாங்க வந்து செஞ்சு அனுப்புவோம். இப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் ட்ரிங்க்ஸ்ன்னு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். அத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்தோனே அவங்களுக்கு குடுக்குற மாரி ஒரு பொருளு. குடுத்துட்டு, இப்ப அதிலேயே வந்து ஸ்வீட் வந்து நம்மளுடைய இது ராகி அல்வா, அ எல்லாமே மில்லட்ல வரும். அந்த மாரி. இப்ப அந்த மாரி குடுப்போம். குடுத்து முடிச்சுட்டு, கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு வச்சிருக்கிறோம். இது வந்து வெத்தல ஜூஸ். இது வந்து நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இது வந்து ஒரு செரிமானத்துக்குன்னு. இப்ப வந்து கல்யாண வீடுகள்ல, மித்த ஃபங்ஷன்ல வந்து பாயாசம் குடுப்பாங்க. அந்த பாயாசத்துக்கு அப்புறம் குடுக்கக்கூடிய ஒரு பொருள். இது இது எங்களுக்கு ரொம்ப அருமையா போயிட்டுருக்கு. இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. இந்த மாரி ஒரு பொருள் ஒண்ணு குடுக்குறோம். இந்த மாரி வந்து நெறைய மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் நெறைய வந்து இப்ப டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வருஷம் எங்க கிராமம் வந்து கொடிக்காப்பளத்துக்கு ரொம்ப பேர் போன ஒரு கிராமம். கொடிக்காப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தாதம்பட்டி கிராமத்துல இருந்து தான் இந்த யுனிவர்சிட்டிக்கே வந்து ஒட்டு எடுத்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இது. இப்ப அதுல வந்து கொடிக்காப்பளத்துல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ மிட்டாய் ஒண்ணு டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். மிட்டாய் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் அது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆக்குறதுக்கு உண்டான ஒரு வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நெறையா வந்து மில்லட்ல நெறையா பொருள்கள் இனியும் இருக்கு. இந்த வருஷம் கூட நாங்க வந்து குலோப் ஜாம் மிக்ஸ் ஒண்ணு அ டெவலப் பண்ணோம் மில்லட்ல. இந்த மாரி நெறையா பண்ணிட்டு இருக்கோம். வேற வேற இது 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 சம்பந்தமா வேற ஏதாவது கேள்வி கேட்கறன்னா எங்ககிட்ட கேட்கலாம் சார். மகிழ்ச்சிங்க. அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியாவும் இருக்கு, மகிழ்ச்சியாவும் இருக்கு. அதாவது 20 வருஷமா இந்த தொழில கையில புடிச்சு எப்படியாவது ஒரு நல்ல
விஷயம் பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை. இதுல உங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படலையா சார்? என்னப்பா இது மில்லட்ல பண்ணிட்டே இருக்கோமே, நமக்கு அப்படிப்பட்ட வரவேற்பு இல்ல அப்படின்ற மாரி இடையில ஏதாவது ஒரு தொய்வு மாரி ஏற்பட்டுச்சா? அத எப்படி நீங்க சரி பண்ணி மேல வந்தீங்க? ஆ அதெல்லாம் நெறைய வந்திருக்கு சார். அதனால நெறைய எ தோட்டங்களவே இழந்திருக்கேன் நானு. தோட்டங்களே இழந்திருக்கேன் நானு. நெறைய பிரச்சனைகள சந்திச்சிருக்கோம். நெறைய கஷ்டப்பட்டுருக்கோம். அ மில்லட்ட வந்து சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இத வந்து இங்க வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காலேஜ்லேருந்து நெறைய ஒரு விழிப்புணர்வு முகாமே நடத்துவோம் நாங்க. மில்லட்ட வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இப்ப காளீஸ்வரி காலேஜு, அய்யனார் ஜானகியம்மாள் காலேஜு, அ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எம்.ஐ போட்டிருக்காங்க. அவங்க ஸ்டூடண்ட்லாம் கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து வச்சு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்துவோம். அப்படி நடத்தும்போது பார்த்தீங்கன்னா, அ இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு வந்து மில்லட்னானா என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுக்கு நான் நெறைய விஷயங்கள நேரடியாவே சந்திச்சோம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ண அ அது பிடிக்காம கிள்ளுது. அப்ப கிள்ளும்போது நாங்க என்னம்மா அந்த பொண்ணுக்கு நாங்க பேசுறது பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னே அவங்களுக்கு தெரியல. திணைன்னா என்னன்னு தெரியல, சாமின்னா என்னன்னு தெரியல. நீங்க பேசிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி அப்ப இப்ப உள்ள ஸ்டூடண்ட்டுக்கு வந்து மில்லட்ட பத்தி தெரியல. ஆனா நம்ம உட்கார்ந்து 2 மணி நேரமா அவங்கட்ட சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு, அ உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமான்னு வந்தவங்க எல்லார்ட்டயும் கேட்டா யாருக்குமே தெரியல. அப்புறம் தான் சரி கூட்டு வந்த ம் புரொஃபசர்களுக்காவது தெரியுமான்னு பார்த்தா, அவங்களுமே வந்து சம்மந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட். அவங்களுக்குமே தெரியல. அப்புறம் தான் நாங்க என்ன செஞ்சோம், சரி மில்லட்ட பத்தி முதல்ல வந்து கூட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு தயார் பண்ண சொல்லி, ஒரு வீடியோ ஒண்ணு தயார் பண்ணி, மில்லட்னா என்ன? அது என்னென்ன சத்துக்கள் இருக்கு? அதுக்கு எப்படி எப்படி நம்ம சாப்பிட்டா என்னென்ன நம்மளுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு? இதுல வந்து செமி பாலிஷ்னா என்ன? பாலிஷ் என்ன? இப்படிங்கிற ஒரு ஒரு வீடியோ தயார் பண்ணி, அப்புறம் அவங்க வந்த உடனே அதெல்லாம் போட்டு, அவங்களுக்கு பொருள்கள ஃபுல்லா கண்ல காமிச்சு, தானியமா காமிச்சு, தானியத்த அரிசியாக்கி, அரிசிக்கு அப்புறம் இது இப்படி இப்படிலாம் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நெறையா நாங்க வந்து ரொம்ப வருஷமா இந்த பணிகள செஞ்சுட்டுருக்கோம். நாங்க வேற ட்ரெய்னிங் புரோகிராம் நடத்தினாலுமே வந்து, மில்லட் திருவிழா இங்க நடத்துவோம். இங்க வச்சு நடத்துவோம். சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே மில்லட்லயே இருக்கும். பண்ணி நடத்தி அந்த மாரி கொண்டு வந்துட்டுருக்கோம். என்னுடைய கஷ்டங்கள்னு சார் கேட்டாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2013ல அ ஒரு அந்த கவர்மெண்ட் அப்ப இருக்கும்போது இருந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஒண்ணு குடுக்குறேன்னு சொல்லி குடுத்தாங்க. விருதுநகர் கலெக்டரேட்டுக்குள்ள அந்த மாரி மில்லட்டுக்குன்னே வந்து பாரம்பரிய உணவுகள் வைங்க அப்படின்னு சொல்லி என்னைய கூப்ட்டு, அதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு நெறைய இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணி, பேங்க்ல லோன் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி வச்சு, அ கடைசில ஒரு சில காரணங்கள்னால அந்த அனுமதி கிடைக்காம போச்சு. அனுமதி குடுக்க மாட்டேன்ட்டாங்க. எல்லாம் அவங்க தான் செய்ய சொன்னாங்க. செஞ்சு எல்லாம் பண்ணேன். பண்ணி அதனால நான் நெறைய இழந்தேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 15,00,000 லோன கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு அப்புறம் அத வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷமா அதுல கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் அது ஒரு தோட்டத்தவே சேல் பண்ணி, அப்புறம் அதுலருந்து மேலேறி, ரொம்ப கஷ்டங்கள். அந்த கஷ்டங்கள்லாம் இப்ப நம்ம சொல்றதுக்கு முடியாது. 1/2 மணி நேரம் பத்தாது. இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்றேன். அந்த மாரி நெறைய கஷ்டங்கள் பட்டேன். அதாவது நல்ல ஒரு உணவுப் பொருள் குடுக்கணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு நெறைய சோதனைகள் இருக்கு. என்னைய மாரி நெறைய பேர் இருக்காங்க. இப்ப சிவகாசி மாறன் ஜி சாரு நாங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்படித்தான் இருக்கோம். அவரும் நல்ல விஷயங்கள குடுக்குறதுக்கு அப்படின்னு தான் பயணிச்சுட்டு இருக்காரு. நாங்களும் அப்படித்தான் இருக்கோம். ஆனா நாங்க எங்களுக்கு கஷ்டங்கள தான் நாங்க நெறைய சந்திச்சிருக்கோம். அதுல இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு நம்ம நேஷனல் லெவல்ல வந்து ஒரு அவார்டு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு ஒரு அங்கீகாரம். இப்ப அந்த அந்த அங்கீகாரம் அவார்ட பத்தி ஒரு டீடெயிலா சொல்லுங்க சார். அது எதுக்காக குடுத்தாங்க? அந்த மத்திய அரசாங்கம் உங்களுக்காக அதாவது சவுத் இந்தியாலயே உங்களுக்கு மட்டும் தான் குடுத்தாங்க அந்த அவார்டு. ஆமா அத பத்தி டீடெயிலா சொல்லுங்களேன். சார். அதாவது அ புதிய கண்டுபிடிப்புங்கிற ஒரு தலைப்புல வந்து மில்லட்டுக்கு இந்த வருஷம் வந்து மில்லட்ல வந்து யாரு என்ன மாதிரி புதிய விஷயங்கள நெறையா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அ யுனிவர்சிட்டி வந்து ஒரு பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க அ ஃபார்மர்கள கலெக்ட் பண்ணி, அது அத்தன பேரையும் வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சு, டெல்லியில ஒரு கமிட்டி தான் அத வந்து செலக்ட் பண்ணது. அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன
இது குடுத்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த வெண்பொங்கல் மிக்ஸு, சாம்பார் சாதம் மிக்ஸு, இந்த மில்லட்ல உள்ள எல்லா மிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் பெருமையா சொல்றதுக்கு இல்ல. அத வாங்கி பயன்படுத்தி பார்த்தா தான் அது தெரியும். அந்த அந்த ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிச்சு நாம மில்லட்ட வந்து சாப்பிட வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு புதுமையான விஷயங்கள மில்லட்ல கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு தான் சார் அந்த நேஷனல் அவார்டு நம்மளுக்கு மகிழ்ச்சி. இந்த வருஷம் நல்ல 2000 மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி இன்னொரு சார். சின்ன கரெக்ஷன் சார். சின்ன கரெக்ஷன். ஆ நீங்க பெருமையா தான் சொல்லணும். அது உங்க குழந்தை. சரிங்களா? உங்க சரி. குழந்தைய நீங்க பெருமையா சொல்லக்கூடிய தகப்பன் தான் நீங்க. அதனால பெருமையா சொல்லக்கூடாது. பெருமையா மட்டும் தான் சொல்லணும். அப்பதான் வந்து மக்களுக்கு இன்னும் வந்து அதோடைய ஏனோ இந்த உண்மைத்தன்மை வந்து வெளிப்படையா தெரியும் அப்படின்றது என்னுடைய அ தலைமை விஷயம். நீங்க சொல்றீங்கல்ல, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அது பெரிய ஆதங்கம் சார் எனக்கு. இந்த புரோகிராம் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 விஷயம். 1 இந்த தொழில்ல இருக்கக்கூடிய மக்கள வந்து இதுவரைக்கும் அங்கீகாரம் குடுக்கவில்லை யாரும். கவர்ன்மென்ட் குடுக்கல பெருசா. ஏன்னா பிரைவேட் யாரும் குடுக்கல. அதுக்காக தான் இது வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்டா கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட்ட நம்ம வந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கி குடுக்க சொல்றோம். ஒரு அங்கீகாரம் விச் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட் பீப்பிள் டூ ஸ்டே அண்ட் நெட்வொர்க். இல்லன்னா வ வ விட்டு இந்த தொழில விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி காணாம போயிடும். அதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம கையில எடுத்திருக்கோம். 1. 2வது வந்து நீங்க பார்த்திருப்பீங்க ஏறக்குறைய ஒரு 130 ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க இதுவரைக்கும். ஆ எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம், விஷம் இல்லாத ப்ராடக்ட் குடுக்கணும். மக்களுக்கு ஆமா. ஏதாவது செய்யணும். நன்மை குடுக்கணும் அப்படின்ற அ அ அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் தான் நாங்க ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்கோம். இட்ஸ் நாட் தட் எல்லாரையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு வந்து ஒவ்வொரு யூனிக் கேரக்டரா எடுத்து பார்த்து, பார்த்து, பார்த்து ஒவ்வொருத்தரையா சூஸ் பண்ணியிருக்கோம். அதுல எங்களுக்கு பெரிய பெருமை என்ன தெரியுமா சார்? இது அனௌன்ஸ் பண்ண உடனே, அப்போ நம்ம வந்து காஸ்ட் வந்து 2999 வச்சு ரூ. 3500 அப்படின்னு கலெக்ட் பண்ணோம். அந்த 2999 எங்கள நம்பி முதலாவது வந்த முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க தான். அதுக்கு ஒரு பெரிய நன்றி. சரிங்களா? ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. எங்களால பே பண்ண முடியாதுன்னு மக்கள் நெறைய சொன்னாங்க. அப்ப 999 மாத்துனோம். இன்றைய வரைக்கும் நாங்க 999 தான் வித்துட்டு இருக்கோம். இன்னும் 20 ஸ்லாட் வச்சிருக்கோம். பாத்தீங்களா? இப்பலாம் இன்டர்வியூ பண்றோம். யார் ஸ்பீக்கர்ன்னு இன்டர்வியூ பண்ணி அவங்க சரியான ஆட்கள தான் டெய்லி ஆன்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, 555 பேரும் மில்லட்ல 550 இம்பாக்ட் குடுக்கணும். அப்பதான் இந்த உடைய நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய மாபெரும் ஹிட்டா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த எடுத்துட்டு போறோம். மிக்க மகிழ்ச்சி சார். உங்களுடைய இவ்வளவு நேரம் கலந்துரையாடல் பண்றதுக்கு. கண்மணி, யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின் டு சிவகுமார்? ஐ திங்க் திஸ் இஸ் வேர் ஐ வாண்டட் டு ஹெல்ப் கண்மணி. கண்மணி, இந்த மாரி ஆட்களுடைய ப்ராடக்ட்ட நான் வந்து எப்படி கனடாக்கு கொண்டு போறது? ஏன்னா ஹி இஸ் எ இன்னோவேட்டர். ஹி இஸ் எ விவசாயி. ஹி நோஸ் வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. பட் இவருக்கு என்ன ஒரு ஹேண்டிகேப் பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கேஜிங், சர்டிபிகேஷன், டிசைன், லேபிளிங் இந்த விஷயத்த கத்துக்கிட்டோம்னா, ஹி வில் ஆல்சோ பிகம் எ பிக் எக்ஸ்போர்ட்டர். இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இந்த இடத்துல எடுத்துட்டு போறேன் சிவகுமார் சார். கண்மணி இருக்கீங்களா? நான் இருக்கேன். ஐ அம் ஹியர். கேன் யூ ஹியர் யா. மீ? ஐ கேன் ஹியர் யூ கண்மணி. இந்த மாரி மக்கள தான் நான் வந்து எடுத்து கொண்டு போன்னு பார்க்கிறேன். ஏன்னா, தே ஆர் டெடிகேட்டட் ஃபார் 25 இயர்ஸ் இன் மில்லட்ஸ். ஓகே. தே ஹேவ் எ சூப்பர் ப்ராடக்ட். தேர் இன்டென்ஷன் இஸ் குட். ஓகே. நாட் டு கிவ் தி சும்மா சும்மா அதெல்லாம் குடுக்கவும் தேவையில்ல. குவாலிட்டியான ப்ராடக்ட், விஷமில்லாத ப்ராடக்ட் குடுக்கணும். தே ஸ்டிக் ஃபார் சோ மெனி இயர்ஸ். These people we need to flourish to the world, கண்மணி. This is what I want to help from you. ஷூர் சார். நம்ம எப்பயுமே நினைப்போம், ஓகேவா? நம்ம ஒரு திறமைக்கு வந்து நமக்கு சக்சஸ் இருக்கோ இல்லையோ, ஹார்ட் ஒர்க்குக்கு டெஃபினட்டா சக்சஸ் இருக்கு. கரெக்ட்? வி ஆல்வேஸ் பிலீவ் இன் இட். ஸோ இந்த மாதிரி வந்து மிஸ்டர் சிவகுமார், ஐ வாஸ் ரியலி வெரி சர்ப்ரைஸ் சார். உங்களுக்கு மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் பிகாஸ் நன்றி யூ மேடம். காட் தி அவார்ட். நெறைய ப்ராடக்ட் நீங்க ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கே வந்து லைக் இஸ் லிப் ஸ்மாக்கிங் பிகாஸ் உங்க லைக் சில விஷயங்கள் நானே தான் குதிரவாளி, இல்ல நீங்க அந்த பொங்கல், இந்த வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே சொல்றீங்க இல்லையா? இது ஆமா. டெஃபினட்டா வந்து நம்ம கனடாக்கு எடுத்துட்டு வரலாம் சுந்தர். இட்ஸ் ஆல் யூ லெட் மீ நோ சுந்தர் பிகாஸ் யூ ஆர் த பாஸ் ஆஃப் த ஷோ, ரைட்? பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் த ப்ரோட்டோகால். கரெக்ட் சுந்தர்? ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஸ்ட்ரீம் லைன் அண்ட் யார் ப்ராடக்ட்ஸ்லாம் யூ ஃபீல் லைக் திஸ் இஸ் ஒர்க், ஏன்னா இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கரெக்டா. இவங்கள மாதிரி ஆன ஒரு ஆண்டர்பிரினர் தான் நான். ஐ எம் டெஃபினெட்லி ஐ டூ மை பெஸ்ட் டு பிரிங் தர் ப்ராடக்ட் டு கேனடா. ஸோ Canada is like a pot of gold, correct? So people are there, people will invest in this, they will buy this product, and அந்த டேஸ்ட் ஹெல்த்தும் ரெண்டுமே இருக்கு. ஸோ எங்க இருந்தாலும் கூட there are people இந்த இட்லி சாம்பார் சாப்பிடுறதுக்கு யூஎஸ்ல இருந்து கூட வராங்க சுந்தர். ஐ எம் Wow, நாட் wow. ஜோக்கிங். பீப்புள் கம் டு ம். யூஎஸ் ஜஸ்ட் டு கன்சியூம் திஸ் இட்லி அண்ட் சாம்பார். இங்க ஒரு ஓகே. ரெஸ்டாரண்ட் இருக்கு, அவர் கோயம்புத்தூர்கார் தான். இட்லி ஓ! ரொம்ப நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அந்த இட்லி சாப்பிட்டதுக்கே யூஎஸ்ல இருந்து வருவாங்க. ஸோ இந்த ஓகே. மாதிரியான ஒரு கண்ட்ரி வந்து டெஃபினட்டா
I will help anything you wanted Mr. Shivakumar's product to reach here. Definitely நான் help பண்றேன். அது எந்த இடத்துல வந்து நம்ம we can yeah. I want to give the surprise. Look at that policeman who's waiting. அது ஒரு பெரிய queue. அது தெரியுதா அந்த அன்னபூர்ணி அதுதான் வச்சு மிஸ்டர் இட்லி சாம்பார். அது பாருங்க அவர் எப்படி பாக்குறாரு நம்ம இட்லி சாம்பார். நான் பயந்துட்டேன் எதுக்கு இவர் ஏதோ queue ரொம்ப பெரிய queue இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் ஏதோ நினைச்சிட்டா நினைச்சேன். So look at him how it is yeah. So அந்த queue full ஆன ஒரு வீடியோவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். People who are waiting before that இட்லி சாம்பார். So இவங்கள மாதிரி வந்து look at the crowd, right? அவங்களுக்கு வந்து அந்த quality food எது கொடுத்தாலும் they will consume. அதுக்கு I'll set up the face. We have all facilities. So like Mr. Shivakumar மாதிரி நிறைய entrepreneurs வந்து கனடாக்கு வரணும், அவங்க ப்ராடக்ட் இங்க எடுத்துட்டு வரணும், innovative, healthy. And I'm sure it is also going to cost you less, all these products, yes, right? Yes. Definitely will come back to you. What we are going to do, we are going to have the program on 5th of January. I'm going to call all the people who are participating in this 555 program. We're going to have a small stall setup, want to integrate first. And 6th, we are going to have the individual discussion. Who are the people who wants to travel with us for the next level? We will select the people, we will bring it to you so that will be easy for you. Otherwise, 1,000 people come to you, you'll also get confused what to do, what not to do. We don't want to trouble you. At the same time, we will select and give you so that you can choose the best out of the whole lot so that we can take it forward from there. Okay. And my dear friends, thank you very much. Shivakumar sir, நன்றி. ரொம்ப நன்றி சார். மேடம் நன்றி மேடம். எல்லாருக்கும் நன்றி. பார்த்த அனைவருக்குமே நன்றி. ஒரே விஷயம் சுந்தர், நீங்க தமிழ்நாட்டுல இருந்தே சுந்தர் அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க விக்கிறதுக்கு இட்ஸ் வெரி ஈஸி. தே கேன் செட் அப் ஒரே ஒரு விசிட் தான். அதுக்கப்புறமா தே கேன் ஹேவ் a bank account opened. Very seamless. They can have their address, international offices mention பண்ணிக்கலாம் உங்க கார்டுல, அங்க தமிழ்நாட்டுல இருந்தே அதை பண்ணிக்கலாம். அதுவும் நான் சொல்றேன், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. We'll all set up as you rightly said. I look forward for that meeting to consolidate it. Good. So Kanmani, thank you very much for joining with us. You gave me 30 minutes time. I extended for 60 minutes time. So thank you for patiently waiting. And I want to lively showcase somebody. That's the reason I've given this slot for you to come and accommodate, so that you are going to see somebody whom we are going to work with, whom we are going to help with. So that's very important, right? So that's a showcase for Mr. Shivakumar. And Nambarle, thank you Shivakumar sir. Thank you Kanmani. Thank you. My pleasure. Yeah. Thank you. மிகவும் அருமையாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம். ஐ திங்க் 133 ஸ்பீக்கர்களை கடந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. 134வது ஸ்பீக்கர் நம்ம அழைக்கிறதுக்கு முன்னாலே இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கி கொண்டு வருப்பவர்கள் நரசூஸ் காஃபி நிறுவனத்தினர், கோ ஸ்பான்சர்ட் பை அனில் சேமியா அண்ட் ஹோஸ்டட் பை கதிர் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர். அண்ட் மாடரேட்டர்ஸ், ஐ ஹோப் யூ ஆர் ரெடி டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் ஹியர். அடுத்த ஸ்பீக்கர் யார் அப்படின்றத நீங்க அறிமுகப்படுத்தலாம். ப்ளீஸ் வெல்கம் தம். அண்ட் யூஎம் சேனல், ரைட்? இஃப் ஐம் ரைட். மேடம் வெல்கம். மேடம் வணக்கம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க ப்ளீஸ். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க மியூட்ல இருக்கீங்க மேடம். உங்களுக்கு அக்சஸ் இருக்கு. இப்ப பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா? யூஎம் சேனல் அப்படின்றதே பயமுறுத்துறீங்களா? நீங்க ஊட்டில இருந்து பேசும்போது ஏன் இந்த பயமுறுத்துறீங்க? சரி, அக்காவை பத்தி நான் சொல்லணும். என்னுடைய நண்பர், என்னுடைய பார்ட்னர், அவங்களுடைய கூட பிறந்த ஒரு சிஸ்டர். இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஊட்டியில இருக்காங்க. சிறுதானியத்து மேல ஒரு பெரிய காதல் இவங்களுக்கு. நிறைய ப்ராடக்ட் வந்து அந்த ஊர்ல செயல்பட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பண்றாங்க, கிராமம் போய் எப்படி இந்த சிறுதானியத்தை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஆச்சரியப்பட்டேன் சொல்லும் போது. இது வரைக்கும் அக்காவை பார்த்ததுல முதல் முறையா நான் வந்து வீடியோல பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி அக்கா உங்களை பார்த்ததுல. உங்களை பத்தி ஒரு அறிமுகம், என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத உங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை இந்த தளத்துல வந்து பெருசா எக்ஸ்போஸ் பண்ண உலகத்துக்குன்னு என்னோட ஆசைக்கா. ஓவர் டு யூ. வணக்கம் சார். என் பேர் வந்து உமா மகேஸ்வரிங்க. நான் வந்து வீட்டுல இருந்து இந்த சிறுதானியத்துல முறுக்கு, அதிரசம், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 days முன்னாடி வந்து நான் இந்த மகளிர் குழுவுல இருந்தேன். அதுல இருந்து எனக்கு ஒரு வணிக வளாகத்துல ஒரு கடை கொடுத்துருக்காங்க. அந்த கடையில வந்து இப்போ சிறுதானியத்துல ஒரு டெய்லி ஒரு வகை கஞ்சி, ஒரு வகை வெரைட்டி தோசை, கம்பு, சோளம், அந்த மாதிரி வெரைட்டி தோசைகள், அந்த மாதிரி எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி இப்போ இங்க கொடுத்துட்டு ஒரு
கடையா இப்போ வந்து நடத்திட்டு இருக்கேன் ஒரு 10 டேஸா. இதுக்கு முன்னாடி வீட்ல வச்சு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கடையா வச்சு பண்ணிட்டு இருக்கேன். எஸ் மாடரேட்டர் டேக் இட் ஃபார்வர்ட். அக்கா நிறைய கொஸ்டின் கேளுங்க. மேம் உங்க ப்ராடக்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து அதாங்க இட்லி மாவு, அதாவது சிறுதானியத்துல இட்லி மாவு, தோசை மாவு, அது போக ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது போக இந்த அவுல் ஐட்டம், அந்த மாதிரி அது போக மசாலா ஐட்டம், ஹோம்மேடு மசாலா செஞ்சு ரெடி பண்றேங்க. அது போக ஹெர்பல்ல சோப்பு வகைகள், அந்த மாதிரி நிறைய வந்து பெண்களுக்கு வந்து நான் ஒரு தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களை நிறைய பெண் தொழில் முனைவோர் ஆக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆசைங்க. மேம் இது வரைக்கும் எத்தனை பேர் நீங்க உருவாக்கி இருக்கீங்க இந்த மாதிரி அந்த ஊட்டி பக்கம்? அதாவது நிறைய பேர் வந்து உலகத்துல பார்த்துட்டு இருக்காங்க, அதனால ஊட்டின்றது எங்க தெரியாது. ஊட்டி அப்படின்றது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணா ஊட்டி கிடைக்கும். ஊட்டியில வந்து கிராமத்துல நிறைய பெண்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அக்கா இது வரைக்கும் எத்தனை பேர் உருவாக்கி இருக்கீங்க? அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது போக ஒரு ட்ரஸ்ட் நடத்துறோம். அதுல நிறைய இந்த பிளட் டோனர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. ருத்ர நாராயண சேனா அறக்கட்டளை ட்ரஸ்ட் பண்றோம். அதுக்கு நான் தான் செக்ரட்டரிங்க. அந்த மூலியமா வந்து லேடிஸ்க்கெல்லாம் நிறைய அந்த தொழில் பயிற்சி கொடுத்து நாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு மேல நான் தொழில் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேங்க. வீட்டுல இருந்து பெண்கள் எப்படி தொழில் பண்ணலாம், ஏன்னா இந்த காலகட்டத்துல எல்லாரும் வேலைக்கு போறேங்கிறது வந்து அது சாத்தியம் இல்லை. ஆனா பெண்கள் வீட்டுல இருந்து எப்படி நம்ம சமாளிக்கலாம், நம்ம இன்னொரு 10 பேர்த்துக்கு எப்படி வேலை கொடுக்கணும், நம்ம வேலைக்கு போறதை விட வீட்டுல இருந்து எப்படி நம்ம சம்பாதிக்கணுங்கிறத நான் எல்லாத்துக்கும் சொல்லி வந்தது. மேம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா 1000+ பீப்புள்ஸுக்கு வந்து நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இது எல்லாமே பேஸ் பண்ணது வந்து மில்லட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே சொல்லி கொடுத்தீங்களா உங்களுக்கு? மில்லட் பேஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக இந்த சிறு தொழில்கள், சிறு தொழில் வீட்டுல இருந்து எப்படி சிறு தொழில் பண்ணலாங்கிறத பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே மேம். இப்போ வந்து கிட்ஸுக்கு வந்து எந்தெந்த மில்லட்ஸ் வந்து அவங்களோட நியூட்ரிஷனல் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ராகி கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்னதுலயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை அந்த பிறந்த 6 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகிட்ட கூழ் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து நிறைய என்னது இந்த கால்சியம் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கம்புல கொடுக்கலாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஐட்டம் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அந்த ஸ்வீட் வகை கொடுத்து பழக்கணும். எடுத்தோன்னே வந்து குழந்தைங்க அந்த மில்லட் சாப்பிட்டா அவங்களுக்கு அது டேஸ்ட் பிடிக்கணும் இல்லைங்களா, அதனால ஸ்வீட்ஸா கொடுக்கலாம். அப்புறம் அதுலயே ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட்டா கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. மேம் உங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் என்னென்ன மில்லட்ஸ் பேஸ் பண்ணி செஞ்சிருக்கீங்க? ஸோ நாங்க பாத்தீங்கன்னா திணையில வந்து அதிரசம், குலாப் ஜாமுன், மைசூர் பாக் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த வரகு சாமையில எல்லாம் வந்து அது கூட கீரை, அதாவது வரகுன்னா அதோட கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை முறுக்கு, மிக்சர் அந்த மாதிரி எல்லாம் கம்பு, சாமை, ராகி எல்லாத்துலயுமே செஞ்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம மில்லட்ஸ்ல பண்றப்ப நீங்க மில்லட்ஸ்ல ஸ்வீட் சொன்னீங்க, குலாப் ஜாமுன், மைசூர் பாக்லாம் சொன்னீங்க. சோ அதுல வந்து சுகர் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுவீங்களா இல்ல ஆர்கானிக் சுகர்? இல்ல வந்து அது வந்து கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. ஓகே 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 ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வேற வந்து மசாலா பொடி வகைகள் எல்லாம் பண்றாங்க. பூண்டு பொடி, இட்லி பொடி, வீட்டுக்கு என்னென்ன பொடி நம்ம தேவைப்படுமோ, புளியோதரை அந்த மாதிரி எல்லாம் நாங்களே இங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. வீட்டு முறைப்படி செஞ்சு தரோம். ஓகே மேம். இப்போ வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, கண்டிப்பா இதோட இன்டென்ஷன் என்ன? உங்க ஒரு விஷயம் வந்து உங்களை மோட்டிவ் பண்ணிருக்கும்ல, ஒரு பிசினஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கும்ல, அது என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? அப்படி என்னை பொறுத்தளவுக்கு செஞ்சு நம்ம இன்னொரு 4 பேர்த்துக்கு ஒரு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கணும், என்னை பார்த்து இன்னொரு 4 பேர் வளரணும் அப்படிங்கிறது என்னோட. மேம் இதுல உங்களுக்கு யார் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க? எங்க ஃபேமிலி எப்பவுமே ஒரு பெண் வந்து வெளியில ஒரு சோசியல் ஒர்க்கே பண்ணிட்டுங்க, ஒரு தொழிலே பண்றதுனால வீட்டுல இருக்கிறவங்க வந்து நமக்கு சப்போர்ட் வேணும். மெயினா ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சப்போர்ட் இருந்தா தான் நம்ம ஒரு லேடிஸ் வந்து வெளியே வர முடியும். அதுக்கு என் கணவர் சப்போர்ட் பண்ணுவாரு. ஓகே ஓகே மேம். இப்போ ஃபேமிலியில வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது. ஆனா ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணி லீட் பண்ணி 1000+ பீப்புளுக்கு வந்து எஜுகேட் பண்றீங்க அப்படின்னா இதுல நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல.
ஆமா. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். என்னென்ன டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இத நீங்க சொல்றதுனால வந்து இப்ப புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெரியும். அதாவது எனக்கு அந்த நீங்க என்ன சொன்னீங்க பிசிக்கல், எனக்கு இங்கிலீஷ்ல தெரியாது, நீங்க தமிழ்ல சொல்லுங்க. என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சீங்க? கஷ்டங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல போட்டி இருக்கும். பிசினஸ் எடுத்துட்டாலும் அது போட்டி இருக்கும். நிறைய வந்து அதுல நம்மளுக்கு எதிரா பண்ணுவாங்க. அதனால நம்ம ஸ்டார்டிங் போறப்ப தொழிலுன்னு எடுத்தாலும் அதுல போட்டி கண்டிப்பா இருக்கும். அது நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் வரணும். நம்ம மக்களுக்கு இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ல என்ன இருக்கு என்னன்னு சாம்பிள் கொடுத்து அவங்களுக்கு அது புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள போக முடியும். எடுத்தோன்னே பெரிய டாப் லெவல்ல போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்தாதான் இது பண்ண முடியும். நான் ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிலோ அரிசியில தான் முறுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே கிலோ அரிசி போட்டு ஃபர்ஸ்ட் வீட்டு கஸ்டமர் கொடுத்தேன். அவங்க பார்த்து கடைக்காரருக்கு கேட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நாங்க 40 கிலோ 50 கிலோ மேனுஃபேக்சர் பண்றோம். அப்ப நான் சொல்லுவேன் வீட்டுல, இன்னைக்கு 1 கிலோ, நாளைக்கு 2 கிலோல வரணும், அடுத்த வாரத்துல 5 கிலோல வரணும் அப்படின்னு சொல்லி அதை என்ன சொல்லுவாங்க, அந்த நம்ம மைண்ட்ல வந்து அது எனக்கு காலையில எழுந்திரிச்சுன்னு அது வந்து நான் இது பண்ணுவேன். இன்னைக்கு 5 கிலோ அரிசி போடணும், இன்னைக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணுவோம், இது போயிடும் சரக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் இது வந்து ஏன்னா நம்ம எடுத்தோன்னே இது போகுமா போகாதா, பிசினஸ் பண்றவங்க எப்பவுமே வந்து எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா இது போகுமா இன்னைக்கு போகாதா அப்படின்னு சொல்லி நம்மளும் இது பண்ணுவோம். எங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். என்னோட பொருள் நல்லா இருக்கு, என்னோட ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இது விற்கும், நம்ம அதை வந்து அவங்களுக்கு சாம்பிள் எல்லாம் கொடுத்து பழக வைக்கணும். சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வீட்டுல என்னென்ன மில்லட்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எல்லா மில்லட்டும் பண்றேன். இப்ப இந்த ஷாப் ஓபன் பண்ணி 10 days தான் ஆச்சுங்க. இப்ப 10 daysலயே வந்து டெய்லி எங்க ஊர் கிளைமேட்டுக்கு வந்து திடீர்னு இப்ப மழை வரும், ஊட்டியில கோல்டு இதாகும்ன்றதால டெய்லி ஒவ்வொரு மில்லட்ல வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த கஞ்சி வைப்பேன். ஏன்னா கம்பெல்லாம் கோல்டுங்கிறதுனால இங்க இது பண்ண மாட்டாங்க. அந்த மழை வர்றப்ப அதுல வரகு சாமிக்கு மாத்திடுவேன். ஏன்னா வரகு ஹீட்டு, திளி ஹீட்டு, அப்படி நான் அந்த கிளைமேட்டுக்கும் சேஞ்ச் பண்ற மாதிரி இங்க ஒரு கஞ்சியெல்லாம் வச்சுட்டு ஒரு டம்ளர் 20 rupees. அதாவது வந்து நான் ரேட்டும் கம்மியா தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியற மட்டும் நம்ம அவங்களுக்கு அந்த சாஃப்ட் டேஸ்ட் வர மட்டும் இது பண்ணணும். அந்த மாதிரி கம்மி விலையில தான் சேல்ஸ் பண்றேன். சூப்பர் மேம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மில்லட்ஸோட ரேட் ஜாஸ்தி இருக்கிறதுனாலதான் மக்கள்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணாம இருக்காங்க மில்லட்ஸ. ஆனா அதவே நீங்க வந்து இவ்வளவு கம்மியா மக்களுக்கு ஹெல்த்தியா கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் மேம். நான் வந்து பெரிய லாப நோக்கத்துல பண்றது இது பண்ணி நான் இன்னைக்கே வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறது என்ன கிடையாதுங்க. நான் வந்து எப்படி இப்போ நான் ஒரு வேலைக்கு போறேன், எனக்கு ஒரு கூலி எவ்வளவு தருவேன், அந்த கூலி இங்க கொடுத்து அது மக்களுக்கு நான் வந்து ஒரு சர்வீஸாவும் இருக்கணும், ஒரு சர்வீஸ் மைண்ட்ல பண்றேன். நீங்க உங்க கம்பெனி ஆரம்பிச்சு 10 days தான் ஆச்சுன்னு சொல்றீங்க. கம்பெனி வந்து நான் கம்பெனி வச்சு வந்து 12 வருஷம் ஆச்சுங்க. கடை வச்சு 10 days ஆச்சு. மில்லட் சிக்கு ஸ்நாக்ஸ் ஓபன் பண்ணி 10 days 15 வருஷம் ஆச்சுங்க. நாங்க வளரும் மங்கையர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 லேடிஸ் சேர்ந்து இப்போ ஒரு கடை ஓபன் பண்ணிருக்கோம். அதுதான் 10 days ஆச்சு. ஓகே மேம். இப்ப 10 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அது டீமா வந்து நீங்க இதை பண்றப்ப உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு? எப்படி இதை நீங்க கொண்டு போறீங்க டீமா சேர்ந்து? இல்ல ஒருத்தரே செய்யறப்ப வந்து அது கஷ்டம். ஒருத்தரே செய்யறப்ப ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் செய்ய முடியும். 10 பேருங்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். மேன் பவர் ஜாஸ்தி இருக்கப்ப கேட்குற ஐட்டம் எல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா இப்ப சுட இங்க செஞ்சு ரெடி டு சொல்ல வந்தோன்னே கஸ்டமர் சொன்னா நாங்க ரெடி பண்ணியே கொடுத்துருவோம் 10-15 நிமிஷத்துல. அந்த 10 பேர் இருக்கப்போ சீக்கிரம் வேலையாகும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன சொல்றோம், நல்ல ஃபுட்டா அப்படியே ஃப்ரெஷ் ஃபுட்டா கொடுக்க முடியும். சூப்பர் மேம். இப்ப மில்லட்ஸ் வந்து நீங்க வீட்ல ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 15 இயர்ஸா இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு மில்லட் நார்மல் ஃபுட் ப்ரோட்டீன்ல இருந்து மில்லட்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம்? எனக்கு பாத்தீங்கன்னா இந்த லேடிஸ்க்கெல்லாம் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த இதெல்லாம் இருக்கும், ஒரு டெலிவரி இதெல்லாம் அனுப்போ பேக் பெயின் அந்த மாதிரி எலும்பு எல்லாம் கால்சியம் கம்மியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ நாங்க இந்த கம்பு ராகி எல்லாம் யூஸ் பண்றப்போ அந்த போன் பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, கால் வலி அந்த முதுகு வலி, லேடிஸ் கொஞ்ச நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா முதுகு சாஞ்சு உட்கார முடியாது. இப்ப நாங்களே அடுப்பு முன்னாடி வேலை செய்யறோம்னா நிறைய நேரம் உட்கார முடியாது. அப்ப அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுக்கிறப்போ உடம்பு வந்து நல்லா. மேம் உங்க கஸ்டமர் சொன்ன ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ பத்தி உங்களால சொல்ல முடியுமா மேம்? அப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? கஸ்டமர் ரிவ்யூ என்னங்க மேம்? அப்படின்னா உங்க கஸ்டமர் நீங்க வாங்கின ப்ராடக்ட்டை சாப்பிட்டு உங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க? அதாங்க இல்ல நான்
கடை வச்ச 10 டேஸ்லயே பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போனவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ரெகுலர் கஸ்டமர் இப்போ ஆயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் கடை வச்சப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தரோ 2 பேர் தான் வந்து சாப்பிட்டாங்க. அன்னைக்கு 40 ருபீஸ்க்கு தான் எங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கஸ்டமர் போய் இன்னும் அவங்க பக்கத்துல இருக்கவங்கள சொல்லி சொல்லி இங்க இந்த மாதிரி அதாவது ஊட்டியில பாத்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுட்ல வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே எனக்கு ஒரு பெருமையா இருக்கு இதுல. அதனால வந்து அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா 10 நாள்லயே நாங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அதனால கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து நான் கேட்பேன். சாப்பிட்டு முடிச்சேன்னா இது நல்லா இருக்குங்களா, இல்ல வேற ஏதாச்சும் இதுல ப்ராப்ளம் இருக்கா, நீங்க சொன்னாதான் நாங்க மாத்த முடியும்னு கேட்பேன். ஃபீட்பேக் கேட்பேன். அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நிறைய பேர் இப்ப வர ஆரம்பிச்சாங்க. மேம் இது இன்னும் பெரிய லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? அப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க என்னெல்லாம் பேஸ் பண்ணி செய்ய போறீங்க? என்னெல்லாம் ஐட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ண எனக்கு இன்னும் போறீங்க? நிறைய இந்த மாதிரி இன்னும் வேற ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கத்துட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணணும்னு ஆசை இருக்கு. பார்க்கலாம். சுந்தர் சார் வந்து டேன் மில்லட் மூலியமா எங்களுக்கு ஏதாவது வெளியெல்லாம் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இங்க இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் ஒரு அவங்களுக்கு ஒரு எம் மூலியமா அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். என்ன சொல்றது, அந்த தொழில் பத்தி அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிப்பாங்க. சுந்தர் சார் கிட்ட தான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்காக இல்ல, இங்க இருக்கிற எல்லாத்துக்காகவும் சுந்தர் சார் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட் ஏதாவது எங்களுக்கு சேல்ஸ் பண்ணி, ஏன்னா ஊட்டி மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு இல்லைங்க. அதனால இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வெளியே அது கொண்டு போறதுக்கு ஒரு அங்கதான் சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஓகேங்க மேம். இப்ப வந்து மில்லட்ஸோட முக்கியத்துவம் என்னங்கிறத சொல்லுங்க. இப்ப ஏன் மக்கள் வந்து எதுக்கு மில்லட்ஸுக்கு மாறணும்? ரெகுலர் ஃபுட் ரோட்டில இருந்து எதுக்கு மில்லட்ஸுக்கு மாறணும்? இதுக்கு மாறணும்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஆக்சுவலி மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கு. அந்த ஒரு ரீதியா டாக்டர் சொல்லணும் மாதிரி சொல்லணும்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட ரைஸ்லயும் மில்லட்ஸ்லயும் ஒரே கலோரி தான் இருக்கு. ஆனா என்னன்னா அது போய் குளுக்கோஸ்ல வந்து அது நம்ம சாப்பிட்ட பொருள் போய் சேரும் இல்லையா, குளுக்கோஸ்ல போறப்போ மில்லட் வந்து மெதுவா தான் போய் கரையும். சிறுதானியம் வந்து மெதுவா போய் அதுல குளுக்கோஸ்ல ஆட் ஆகும். அப்போ வந்து நமக்கு பசி வந்து சீக்கிரம் எடுக்காது. அப்ப நிறைய வந்து உடம்புக்கு வந்து உடம்பு என்ன சொல்றதுங்க, அந்த வெயிட் லாஸ் எல்லாம் பண்ண நினைக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து அது சீக்கிரம் டைஜஷன் ஆகும். உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். ஓகே மேம். இப்ப எனக்கு வந்து ஒண்ணு என்ன கேட்கணும்னா, நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இப்ப வெயிட் லாஸ்க்கு தனியா, டயபெட்டிக்ஸ் தனியா, இந்த மாதிரி தனித்தனியா இருக்கா, இல்ல எல்லாமே வந்து நம்ம எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்ப அந்த மாதிரி தான் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் லாஸ் தனியா, இப்ப வெயிட் லாஸ்க்குன்னு இப்ப வெயிட் குறைக்கிறது. மேம் அன்மியூட் பண்ணிக்கங்க மேம். மைக் அன்மியூட் பண்ணுங்க. இப்ப பேசுங்க மேம், பேசுங்க. மேம் கேக்குதா? கேக்குதுங்க. பேசுங்க மேம், பேசுங்க. அந்த மாதிரி இப்போ இன்னும் நிறைய பிளான் பண்ணி இங்க பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்றது, அப்படியே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு. மேம் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதுங்க மேம். இப்ப கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ எஸ் மேம் இருந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் லோவா இருக்கு மேம். ஹலோ அப்படிதான் மேம் இருக்கு. இல்லைங்க, எனக்கு நல்லா தான் கேக்குதுங்க. சரி, ஓகே மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மில்லட்ஸ் வந்து நீங்க வீட்ல வந்து என்னென்ன மாதிரி எடுத்துப்பீங்க? நம்ம செய்யற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பீங்களா, இல்ல வீட்ல உங்களுக்குன்னு ஓனா ஏதாவது டிஷஸ் இருக்கா நீங்க ப்ரிப்பேர் பண்றது? இல்லைங்க, நாங்க வீட்ல என்ன இது பண்றோமோ அதையே தான் இங்க வந்து வீட்டு ஃபுட்டா தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால வீட்டுக்கு தனியா இங்க தனியான்னு தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி. மேம் உங்க கடையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நிறைய பேர் அதிரசம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதிரசம் மேம். அதிரசம், திணை அதிரசம் வந்து நிறைய பேர் கேட்டுவாங்க. ஓகேங்க மேம். இப்ப குழந்தைங்க வந்து எதை விரும்பி சாப்பிடுவாங்க உங்க கடையில? குழந்தைங்க வந்து
அது கேட்பாங்க. ஓகேங்க. மில்லட்ஸ்ல வந்து பிஸ்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. ஓகேங்க. மில்லட்ஸ்ல பிஸ்கெட் பண்றப்ப அது எப்படிங்க மேம் மேனுஃபேக்சர் பண்றீங்க அந்த பிஸ்கெட்டை? இல்ல நான் இப்ப சும்மா வீட்டு முறையில தான் வந்து கொஞ்சமா வீட்டு அவல்ல வச்சு பண்ணி இங்க கடைக்கு மட்டும் அளவா பண்ணிட்டு இருக்கேன். இல்லாட்டி ஓகேங்க. நீங்க திணை அதிரசம் இப்ப சொன்னீங்கல்ல மேம், அது எப்படி மேனுஃபேக்சர் பண்றீங்க? செய்முறை அத வேணா நீங்க இப்ப சொல்லலாம். திணை அதிரசம் பத்திக்குன்னா திணை அரிசிங்க. அது வந்து நம்ம ஒரு 4 ஹவர் ஊற வச்சிருவோம். ஊற வச்சுட்டு அது கழுவி வடிகட்டி அதை கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டுங்க. அதுக்கு 1 கிலோ திணை அரிசிக்கு வந்து 600 கிராம் வெல்லம் போட்டு அதை வந்து பாகு எடுத்துட்டு அதெல்லாம் மாவு கலந்து எங்க ஊர் கிளைமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 நாள் ஆகுது குளிக்கிறதுக்கு. வெயில் இருக்காது இல்லையா, அதனால குளிச்ச அப்புறம் வந்து நம்ம அதை அதிரசமா தட்டி போட்டு எடுக்கணும். அவ்வளவுதான். அது ஈஸியா தெரியும். மேம் நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது மேம். கொஞ்சம் மைக் செக் பண்ணுங்க மேம். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டு இப்பங்க லோவா ஆயிடுச்சு சவுண்ட். உங்களோட வால்யூம் பாருங்க. உங்க வால்யூம் செக் பண்ணி பாருங்க. வேலையும் ஃபுல்லா தான் இருக்குங்க. ஃபுல்லா தான் இருக்குங்க. சரி ஓகே மேம். மேம் இப்ப வந்து நீங்க ஊட்டியில இருக்கீங்க இல்லையா? இப்ப எங்களை மாதிரி உங்களால ஸ்ட்ரெயிட் ரோட்ல வந்து நடக்க முடியாது இல்லையா? மலைகள் மேலதான் ஏறணும். மலைக்கு மேல ஏறணும்னா நிறைய ஸ்ட்ரென்த் தேவை, ஸ்டெமினா தேவை. சோ அதுக்கு வந்து மில்லட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுங்க. அதான் சொல்றேங்களா, அந்த கம்பு அந்த மாதிரி எல்லாம் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால மில்லட்ஸ் நல்லா எங்க ஊருக்கு கண்டிப்பாவே நீங்க சொன்ன மாதிரி மேட்ல எல்லாம் ஏறி இருக்கு. அந்த மாதிரி சத்தான உணவு சாப்பிட்டா நல்லா இருக்கும். மேம் கேக்குதா? மேம் கேக்குதா மேம்? இப்பதான் கேக்குதுங்க. மேம் திணை, சாமை, கம்பு, சோளம் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு என்னெல்லாம் நல்லது? அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? அது எல்லாமே உடம்புக்கு நல்லது தானே. ஒன்னொன்னும் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு நல்லதா இருக்கும்ல மேம்? ஹலோ. மேம் அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும்ல. அது மாதிரி கேக்குறாருங்க. இப்ப திணைன்னு எடுத்துட்டா திணை வந்து எதுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இப்ப வரக இப்போ திணையிலயும் வந்து நிறைய எல்லா மில்லட்ஸ்லயும் நான் சொல்றது எல்லா மில்லட்ஸ்லயும் ஒவ்வொரு சக்தி இருக்கு தானுங்க. அதனால எல்லாமே எடுத்தா நல்லதுதான் உடம்புக்கு. ஓகே மேம். இப்ப மில்லட்ஸ் வந்து ஹீட்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப திணையே எடுத்துக்கிட்டா கூட திணை வந்து ஹீட்னு சொல்றாங்க. அது எப்படி நம்ம இப்ப மில்லட்ஸ் வந்து உடம்புக்கு நல்லது, ஆனா ஹீட்டா இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து செட் ஆகாம இருக்கும்ல. அது எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும்? அது வந்து நம்ம பாடி எதுனாலுங்க ஒரே டைம் எடுத்துட்டாலும் இதாகும். மாத்தி மாத்தி எடுக்கிறப்ப அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க. ஓகேங்க. இப்ப மில்லட்ஸ் வந்து உங்க ஊர்ல வந்து மில்லட்ஸ் வந்து விளைவிக்கிறீங்களா நீங்க, இல்ல வேற இடத்துல இருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்களா, இம்போர்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்லைங்க, வேற இடத்துல இருந்து தான் எடுக்கிறோம். எங்க ஊர்ல விளையாதுங்க. ஊட்டியில ஊட்டி விளையாது. சைட்ல விளையிறது இல்லை. ஓகே மேம். எந்தெந்த மில்லட்ஸ் வந்து எங்கெங்க இருந்து எடுத்துக்கிறீங்க நீங்க? நான் இப்பத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா மில்லட்ஸ் ஒரே இடத்துல தான் எடுக்கிறேங்க. கோயம்புத்தூர் தான் எங்களுக்கு பக்கம். அங்க இருந்து எடுத்துருக்கோம். ஓகே மேம். இனி வந்து ஃபியூச்சர்ல நீங்க இன்னும் என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து செய்யணும்னு விருப்பப்படுறீங்க மில்லட்ஸ்ல? ஏன்னா இப்ப வந்து ஸ்வீட்ஸ் ஐட்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதிரசம் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பொடி பவுடர் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனி அடுத்து என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஒரு மில்லட்ல வந்து டிஃபன் ஒரு ஹோட்டல் மேம் சுத்தமா கேட்கல மேம். மில்லட்ல வந்துங்க ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. ஹோட்டலாங்க? ஹோட்டல். சூப்பர் கண்டிப்பாங்க.
ஓகே மேம். இப்ப மில்லட்ஸ்ல ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கல்ல? சோ இது வந்து உங்க டீமோட சேர்ந்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல நீங்க டீம் எல்லாமே சேர்ந்து தனித்தனி ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல நம்ம டீமோட சேர்ந்து தான் வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே மேம். இப்ப மில்லட்ஸ்ல வந்து நீங்க வீட்டுல ரெகுலரா எடுத்துக்கிற ஃபுட், இப்ப மில்லட்ஸ் களி ஆகட்டும், மில்லட்ஸ் புட் ஆகட்டும், ஏதோ ஒண்ணு செய்வீங்க இல்லையா? அதை பத்தின ஏதாவது ஒரு ரெசிபி வந்து சொல்லுங்க. நான் வந்து இந்த நிறைய வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தோசை வெரைட்டி தான் செய்வாங்க இதுல. மேம் கேட்கல மேம். நான் வந்து அதுல நிறைய தோசை வெரைட்டி தான் செய்வாங்க அதுல. கம்புல. தோசை வெரைட்டி செய்வீங்க இல்லையா? ஆமா ஆமா. கம்பு சோளம் ஓகே அந்த ஓகே மாதிரி ஓகே தோசை வெரைட்டி செய்வாங்க. ஓகே மேம். இப்ப மில்லட்ஸோட வேல்யூ இதெல்லாம் பத்தி நிறைய பேசணும். உங்களுக்கு பர்டிகுலரா பிடிச்ச மில்லட்னா எதை சொல்லுவீங்க? உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுத்தது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு எல்லாமே டேஸ்ட் இது பண்றதால எனக்கு எல்லாமே பிடிக்கும். எல்லாமே உடம்புக்கு நல்லதால நான் எல்லாமே விரும்பி சாப்பிடுவேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஷ் அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு அதுல சாப்பிடுவோம். ஓகே எனக்கு ஓகே எல்லாமே மேம். பிடிக்கும். ஓகே சூப்பர் சூப்பர் மேம். எல்லாமே பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அதனால எல்லாமே நமக்கு பிடிச்சதான் ஆகணும் நியூட்ரிஷன். ஏன்னா நம்ம நார்மல் ரைஸ் எடுத்துக்கிறத விட மில்லட்ஸ்ல வந்து இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறப்ப அதை நம்ம தான் வந்து தேடி பிடிச்சி எடுக்கணும் இல்லையா? அதுவும் நீங்களாம் வந்து அவ்வளோ கம்மியில 20 ரூபாய்க்கு வந்து நீங்க அந்த கஞ்சி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மேம். மில்லட்ஸ் ஏன்னா எல்லாருமே ரேட் ஜாஸ்தி இருக்குன்னு தான் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால ஸோ இதெல்லாம் நீங்க பண்றது வந்து இன்னுமே நீங்க வளரணும்னு நாங்க விருப்பப்படுறோம் மேம். எங்களோட ஹார்ட்லி விஷஸ் வந்து உங்களுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் மேம். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நீங்க தேங்க்யூ மேம். உங்களோட டைமை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். மக்களுக்கு வந்து இப்படியும் வந்து நன்மைகள் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நாங்க கத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றிங்க. எனக்கும் இந்த டேன் மில்லட்ஸ் மூலியமா இது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வருமா? இது வருமா? எதுவுமே ஆஃப் பண்றதுக்கு இல்ல. என்னத்த ஆஃப் பண்ணு? ஹலோ மேம். வணக்கம். அண்ட் நவ் வணக்கம், நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். கேக்குது கேக்குது கேக்குது. And now we have Dr. Preethiraj with us, and she has 20 years of experience in the field of nutrition. Dr. Preethiraj is a well-known name and one of the leaders in nutrition circle in South India. She has a doctorate in food and nutrition. She holds an MPhil degree from Madras University, a master's in clinical nutrition, and bachelor's in nutrition and dietetics from the same university. She is the co-founder and director of Voodoo Nutrition. And this nutrition brand has 5 branches and a 100-member team. And now I will be sharing a PPT to
மேம் இருக்கீங்களா? மேம் பிரீத்தி மேம் இருக்கீங்களா? நான் இருக்கேங்க. நான் இருக்கேன். ஓகே. இப்ப வந்து ஒரு few minutes வந்து இப்ப நம்ம டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆக போறோம். பிகாஸ் ரொம்ப நேரமா இது வந்து லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ தட் வந்து ஒரு few minutes பிரேக்னு சொல்ல முடியாது. டிஸ்கனெக்ட் ஆயிட்டு உடனே கனெக்ட் ஆயிடும். Hello, moderators. எஸ் சார். Yeah. So, who's the next speaker? Sir, Dr. Preeti Raj. She's not here, and ma'am. Ma'am, sir, both of the next speakers are not here, sir. Dr. Preeti Raj will be coming here soon. Yeah, you could continue the discussion. We will try to catch up Yes, sir. the back end. Yes, sir. Sure. So yeah, இந்திரன் கேக்குதா? கேக்குது ஜாவேத். ஸோ இப்போ வந்து நம்ம உமா மகேஸ்வரி மேம்கிட்ட பேசணும் இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த ஸ்வீட்ஸை வச்சு ஸ்வீட் செஞ்சு இப்போ நல்லா அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. மில்லட்ஸ் வந்து ஜஸ்ட் 20 rupeesக்கு அந்த கஞ்சி கொடுக்குறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ கொரோனா டைம்ல வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆனதுனால தான் மக்கள் எல்லாம் இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் இதெல்லாம் தேடி போக ஆரம்பிச்சாங்க. ஹலோ டாக்டர் பிரீத்திராஜ், இவ்வளவு நேரம் உங்களை வெயிட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப சாரி மேம். இப்போ நீங்க கண்டினியூ பண்ணலாம். Yeah, thank you so much. நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் மேம். ஓகே, சோ என்னோட வீடியோவை நான் வந்து ஆன் பண்றேன். பட் சின்ஸ் எனக்கு கரண்ட் இல்லாததுனால ஐ திங்க் என்னோட ஃபேஸ் வந்து தெரியாது. சோ மேபி ஐ switch it off. I think it's okay, you don't mind. Okay, so எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? எஸ் மேம். Okay, so before I talk about the benefits of millet
மில்லட் சாப்பிட்டா இதுவாகும் அதுவாகும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி மில்லட்ஸ சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதலை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து மில்லட்ஸ் அண்ட் பிசிஓஎஸ் பத்தி பேச போறேன். ஸோ when it comes to PCOS, இது வந்து PCOSன்றது தனியா ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ் ரிலேட்டட் டு ஒபேசிட்டி, உடல் பருமன், அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், டைப் 2 டயபிட்டிஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னாலதான் மேஜரா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் வரும். ஸோ நான் அது சம்பந்தப்பட்டு மில்லட்ஸை வந்து கனெக்ட் பண்ணும்போது நான் வந்து ஆக்சுவலி நிறைய டார்ச்சர் அனுபவிச்ச விஷயம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பிகாஸ் இப்போ நீங்க மில்லட் சாப்பிடுங்க அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு டயட் பிளான்லயே போட்டு கொடுத்தா கூட, நான் வந்து மில்லட்ஸை வந்து கஞ்சா குடிச்சேன், நான் வந்து மில்லட்டை வந்து ஸ்வீட்டா சாப்பிட்டேன், அப்படி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருப்பாங்க, நான் மில்லட் ஸ்வீட் சாப்பிட்டேன், ஒரு மில்லட் அதிர்சம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் மில்லட் கஞ்சி குடிச்சிட்டேன் காலையில அதுக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இல்லைன்னா நான் மில்லட்டை வந்து புளி சாதமா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆக்சுவலி மில்லட்ஸை எப்படி சாப்பிடணும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நான் தெளிவு பண்ணிட்டு நான் டாபிக் உள்ள போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு வந்து நான் நினைச்சேன். மில்லட்ஸை ஃபர்ஸ்ட் மில்லட்டை நம்ம எப்படி பார்க்கணும். வெள்ளை அரிசி கெட்டது அப்படின்னா மில்லட்ஸா இருந்தா கூட அது வெள்ளையா அதோட பிராண்ட் அண்ட் ஜெர்ம ரிமூவ் பண்ணி ஒரு வெள்ளையா இருக்கிற அந்த மில்லட் வந்து அரிசிக்கு ஈக்குவல் தான். அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும், கார்போஹைட்ரேட் லோடிங் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அந்த மில்லட் வந்து பிராண்டும் ஜெர்மும் இன்டாக்டா இருந்தால் மட்டும்தான் அது நல்ல மில்லட். அதுதான் வந்து ஹோல் மில்லட்ஸ் அப்படின்னு அர்த்தம். மற்றது எல்லாமே ரீஃபைன்டு மில்லட். எப்படி வந்து மைதாவோ அதே மாதிரிதான். சோ நம்ம வந்து ரீஃபைன்ட் மில்லட்டுக்கும் ஹோல் மில்லட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, பிராண்ட் அண்ட் ஜெர்ம் இன்டாக்டா இருக்கணும், பாக்குறதுக்கு வந்து பிரவுன் கலர்ல இருக்கணும் டெஃபினட்டா, ஆர் அது அதோட கலர்ல இருக்கணும். மஞ்சள் கலரா இருந்தா மஞ்சள் கலர், வெள்ளையா ஆக்சுவலி இருக்கவே கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து மில்லட் வந்து ஒரு கார்போஹைட்ரேட் சோர்ஸ். அப்ப மேடம் புரோட்டீன் ஜாஸ்தி இருக்குன்றீங்க. ஆமா, மில்லட்ல புரோட்டீன் இருந்தா கூட மில்லட் இஸ் ரிச் இன் கார்போஹைட்ரேட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் அதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இங்க வந்து மில்லட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட் இருக்கட்டும், நான் சொல்லும் போது வந்து மாத்தலாம். சோ மில்லட்டை நம்ம இங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு அரிசிக்கு, தானியத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா, ஒரு கோதுமைக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் நம்ம மில்லட்டை பார்க்கணுமே தவிர ஒரு புரோட்டீனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா மில்லட்டை பார்க்க கூடாது. சோ விச் மீன்ஸ் தட் நம்மளோட இருக்கீங்களா? கேக்குதாங்க மேம்? மேம் உங்க பிபிடி இப்போ ஷேர் I think doctors from Chennai, so there are a lot of challenge there in Chennai in terms of internet power, everything. So, Yes. Dr. Prithviraj, we have lost you. Dr. Prithviraj, we have lost you. Can you just? Yeah, I think it got disconnected. Anyway, let her come back. It's a good topic she has taken. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொன்னாங்க. அரிசி வந்து பட்டை தீட்டப்பட்ட அரிசியில நமக்கு எந்த சத்து இல்லையோ அதே மாதிரிதான் மில்லட்ல நீங்க வந்து அதாவது பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அரிசிக்கு சமமானம் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க சொல்லுங்க பிரதர்ஸ், மாடரேட்டர் சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொன்னாங்க மில்லட்டை பத்தி, சொல்லுங்க என்ன சொன்னாங்க, கேட்டுட்டு இருந்தீங்களா? இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க சார். அதான் சார், அரிசி வந்து இந்த பாலிஷ் பண்ண மில்லட்டா இருந்தாலுமே வந்து அது அரிசிக்கு ஈக்குவல்னு சொன்னாங்க. இன்னொன்னு வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் பத்தி சொன்னாங்க சார். ஓகே, நான் பேசுறது கேக்குதுங்களா? Yes ma'am, you are welcome back. Yeah. Sorry, என்னோட இன்டர்நெட் போயிடுச்சு. நான் வந்து மொபைல் டேட்டால மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். Please madam, please continue. Sorry, I understand there is a lot of challenge in people are sitting in Chennai and over to you ma'am, please.
So sorry for the இல்ல அதுல வந்து ஒரு புரோட்டீன் இல்ல ஒரு ஒரு வெஜிடபிள் போர்ஷன் கரெக்டா இல்ல அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வெறும் ஒரு மில்லட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் அ குட் வே ஆஃப் டேக்கிங் மில்லட்ஸ் ஃபார் எனிபடி. அது வந்து பிசிஓஸ்க்கு மட்டும் இல்ல எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே வந்து இதுதான். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து மில்லட்ஸ்ல நிறைய சேவரிஸ் இருக்கு. இப்போ முறுக்கு. ஸோ என்னோட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்ட் பிசிஓஸ் பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேம் நான் வந்து மில்லட் நல்லதுன்னு தானே சொன்னீங்க, நான் அதுல முறுக்கு எடுத்துக்கிட்டேன். See, end of the day the calories that is going with the millet is actually high. So அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஒரு மில்லட் முறுக்கு மேபி இட்ஸ் குட் ஃபார் திவாலி, இட்ஸ் குட் ஃபார் பொங்கல், occasionally ஒரு 4 பீஸ் இஸ் ஃபைன். But it's not for people with metabolic syndrome or people who want to be healthy. So இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மில்லட்ஸ்குள்ள இப்போ வந்து டைவ் இன் பண்றது இன்னும் வந்து பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். So we will move inside the topic. பேசிக்கா வந்து ஏன் பிசிஓஸ் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 in 5 women-க்கு வந்து பிசிஓஸ் இருக்கு. பிசிஓஸ் என்ன அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். நிறைய யூட்ரஸ்ல வந்து சிஸ்ட் இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல வந்து அகென்தோசிஸ் நெக்ரிகன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டார்க் பேச்சஸ், முடி நிறைய கொட்டும், பால்னஸ் இருக்கும், கிராயின் ஏரியால நெக் ஏரியால கருப்பா இருக்கும். உள்ளுக்குள்ள பார்த்தோம், ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா யூனிலேட்ரல் ஒரு பைலேட்ரல் சிஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லுவாங்க. வெயிட் நிறைய போடுவாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கொஞ்சமா கார்பு சாப்பிட்டா கூட அது அவங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி போடும். ஃபட்டிக் நிறைய இருக்கும். irregularities in periods இருக்கும். பீரியட்ஸ் வந்து ஜாஸ்தி நிறைய ஓவர் ப்ளீட் ஆகலாம். இல்லைன்னா வந்து பீரியட்ஸ் வந்து வராமலே ஆன்ஓவிலேட்டரி சைக்கிள், அதாவது ஓவிலேஷனே நடக்காது. சில டைம் பீரியட்ஸ் வரும், ஆனா வந்து ஓவிலேஷன் நடக்காத பீரியட்ஸ் கூட சில டைம் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய சிம்டம்ஸ் வந்து பிசிஓஎஸ்ல இருக்கும். ஸோ இதுக்கு மில்லட்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ we will move on to the second slide. செகண்ட் ஸ்லைட் போயிடலாங்களா? இந்திரன், நான் பேசுறது கேக்குதுங்களா? Yeah, ma'am. Yes, we ma'am, are I'm able to changing hear the you. slide, Yeah, yeah. ma'am. Okay, Change slide, ma'am. thank you. So foxtail millet போயிடலாம். டேய் மாத்தாதடா. ஓகே, சோ பேசிக்கா வந்து நம்ம வந்து மெயினா வந்து மில்லட்ல பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதோட ஹைப்போகிளைசிமிக் எஃபெக்ட். நம்ம வந்து ஏன் மில்லட்டுக்கு அந்த குணம் இருக்கு அப்படின்னா அதோட ஃபைபர்னாலதான். சோ நீங்க வந்து அந்த வெளியில இருக்கிற கோட்டிங்க நீக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மில்லட் வந்து டயபெட்டிஸ்க்கு நல்லதே கிடையாது. ஒருவேளை அந்த கோட்டிங்கோட, அதாவது எண்டோஸ்பர்ம் மட்டும் இல்லாம அந்த வெளியில இருக்கிற பிரானோட நீங்க சேர்த்து சாப்பிடும்போது அதுல இருக்கிற நார்ச்சத்து இன்சால்யூபிள் ஃபைபர் வந்து நம்ம அந்த உணவை சாப்பிடும் போது அதை வந்து ஸ்லோவா டைஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஸ்லோ ஆகும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஸ்லோ ஆகுறதுனால இப்ப நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எல்லா மில்லட்ஸுக்குமே இதேதான். பட் என்ன மெக்கானிசம் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ டைஜஷன் ஸ்லோ ஆகுறதுனால வந்து இன்சுலின் வந்து சீரா தேவைப்படும். ஸோ அதனால இன்சுலின் ஸ்பைக் இருக்காது. அதனால டெஸ்டோஸ்டிரான் ஜாஸ்தி ஆகாது. டெஸ்டோஸ்டிரான் வந்து ஜாஸ்தி ஆகாததுனால ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் சொல்லுவாங்க, அது இருக்காது. ஸோ பிசிஓஎஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரே மெக்கானிசம். அதனாலதான் நம்ம வந்து டயபெட்டிஸ பத்தியும் பிசிஓஎஸ் பத்தியும் ஒன்னா கம்பைன் பண்ணி பேசுறோம். ஸோ சிம்பிளா சொல்ல போனா மில்லட்ஸை டெய்லி எடுத்துக்கிறவங்க, பிசிஓஎஸ் இருக்கிறவங்க மில்லட்ஸை நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கணும். கஞ்சாவோ இல்லைன்னா வந்து அத வந்து சேமியா உப்புமா வெறும் ஆக்சுவலி வந்து உப்புமா வந்து நல்லதுதான். ஆனா அந்த உப்புமாவை எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்றதுலதான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வெறும் உப்புமா தான் எடுத்துக்கீங்க, அது ஒரே ஒரு டயட் அப்படின்னா அந்த உப்புமா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி மில்லட் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 கைப்பிடி அதுல வந்து கிரவுண்ட்நட்ஸ் இல்ல பட்டாணி அது சேர்த்துக்கிறீங்க. அதுல வந்து 5 கைப்பிடி வெஜிடபிள் சேர்த்து ஒரு மில்லட் உப்புமா செய்றீங்க அப்படின்னா, அண்ட் ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் ஆயில், செக்ல ஆட்டின நல்லெண்ணெய், இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு மில்லட் சேவை பண்றீங்க
ஒரு ஃபாக்ஸ்டெயில் மில்லட்ல வந்து சேவை பண்றீங்க ஒரு ராகி சேவை பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் ஆக்சுவலி வெரி குட். அது அந்த மாதிரி ஒரு மில்லட்டை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். அது உங்களுக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கும், பிசிஓஎஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஃபாக்ஸ்டெயில் மில்லட்டை பொறுத்த வரைக்கும் ஹைப்போகிளைசிமிக் எஃபெக்ட் வந்து இருக்கு. அதே மாதிரி இப்போ வேர்ல்டுலயே நம்பர் 1 டெஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து மெக்னீசியம் டெஃபிஷியன்சி தான். ஸோ மெக்னீசியம் டெஃபிஷியன்சி ஏன் வந்துச்சு, ஏன் வந்து உலகத்துல ப்ரிவலண்டா இருக்கு, நம்மளோட ஃபுட்ல தான் மெக்னீசியம் ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்மளோட அப்சார்ப்ஷன் புவரா இருக்கலாம். மேபி வந்து இப்போ வர ஃபுட்லயே மெக்னீசியம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கலாம். இல்ல நம்ம பாடி வந்து அதை அப்சார்ப் பண்ற அந்த நிலையை வந்து மறந்துருக்கலாம். அதுக்கான என்சைம் ப்ரொடியூஸ் ஆகாம இருக்கலாம். இந்த மாதிரி பல ரீசன் இருக்கு. ஆனா இதுதான் வந்து நிலைப்பாடு, இதுதான் உண்மை. சோ இந்த மெக்னீசியம் வந்து மில்லட்ஸ்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. சோ இந்த மெக்னீசியம் இருக்கிற ஃபுட்டை வந்து ஃபாக்ஸ்டெயில் மில்லட்டை ஒரு பிசிஓஎஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னா பிசிஓஎஸ்னால ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால வர மைக்ரேன்ஸ் வந்து கம்மியாகும். ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்து குறைஞ்சு நல்லா தூங்குவாங்க. நல்லா தூங்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலட்டோனின் அப்படின்ற அந்த ஹார்மோன் நல்லா சிந்தசைஸ் ஆகி கார்டிசால்ன்ற ஹார்மோன் வந்து குறையறதுனால டெஸ்டோஸ்டிரான் வந்து குறையும். சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹார்மோனல் ரெகுலாரிட்டிஸ் வந்து நடக்கும். ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ இந்த மாதிரியான நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து மெக்னீசியம்க்கு இருக்கு. சோ இது வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்றது, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். சுகர் கிரேவிங்க குறைக்கும், மூட் ஸ்விங்ஸை வந்து குறைக்கும், கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க், அதாவது வந்து மெயினா பாத்தீங்கன்னா பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் தான். ஏன்னா வந்து எல்டிஎல் ஜாஸ்தி ஆகும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும். சோ இந்த மாதிரி கார்டியோவாஸ்குலர் ரிஸ்கை வந்து கம்மி பண்ணிக்கும். ஹைப்போ கொலஸ்ட்ரலீமியா அதோட மெக்கானிசம் வந்து மத்த மில்லட்டை பத்தி பேசும்போது நான் வந்து சொல்றேன். அண்ட் ஒபேசிட்டி. சோ நம்மளோட உடம்புல பிசிஓஎஸ் இருக்கிறவங்க பண்ண வேண்டியது, முக்கியமா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வெயிட்ட வந்து ஒரு 6-7 கிலோ குறைஞ்சாலே அவங்களோட பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் வந்து 20% வந்து கம்மியாயிடும். சோ மில்லட் வந்து கரெக்டான முறையில நான் சொன்ன முறையில சாப்பிடும்போது அவங்களோட வெயிட் வந்து குறைஞ்சிட்டு வரும். அப்படி குறைஞ்சிட்டு வந்துச்சு அப்படின்னா பிசிஓஎஸ் சிம்டம்ஸும் வந்து கம்மியாகும். இங்க நிறைய ஆண் மக்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த டாபிக் போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உங்களோட தாய், உங்களோட சிஸ்டர்ஸ், உங்களோட வைஃப், ஃபியூச்சர் வைஃப், இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ஏது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சோ இது உங்களுக்கு தேவையில்லாத டாபிக் அப்படின்னு நினைச்சு விலக்கிட வேண்டாம். So next slide போலாம். Doctor, I'm sorry, I'm interrupting. This is Sundar. I am the founder of Star Millets, ma'am. Yes, please. Yes. This is the need of the hour. I think whatever you are talking, that's awareness, need of the hour for the world. Okay, that is the reason I've requested, Malika to, give the topic to you to talk like this, ma'am. Please elaborate the way it's supposed to be. We are very happy to listen to all the conversation, ma'am. Thank you so much. Thank you for that appreciation. Yeah. And acknowledgement also because, I'm standing in front of rain and I don't see any audience, but I'm speaking. So this is like a motivation. Thank you so much for this. Yeah. Ma'am, okay. world is watching you. 1,300 people is watching you now. Please. Thank you so much. Thank you. Okay. Next, we'll move on to sorghum millet. See, basically, sorghum millet can replace a normal bread. So, ஒரு bread வந்து நீங்க வந்து you can make out of the sorghum millet pasta பண்ணலாம். It makes a very good pasta. And again, what goes into pasta is really important. நான் சொன்ன இதே method should go for everything. நீங்க pasta பண்ணா கூட 1 handful of pasta, 3 handful of proteins and 4 handful of vegetables correct அந்த பாஸ்தாக்குள்ள and 1.5 teaspoon of oil. இது நீங்க உங்க பாஸ்தாக்குள்ள போச்சு அப்படின்னா then it is a very good balanced millet pasta. அதே மாதிரி if you are making a bread out of sorghum millet,
actually wheat illama kuda vandu you can make millet breads. It comes out really well. I have a cloud kitchen, so I supply diet food. அதுல வந்து we also have millet. It doesn't mean that நான் வெறும் millet food மட்டும் தான் தரேன் இல்ல. I also provide a lot of diet for different people, but there is inclusion of millets. So we make almond breads. We make the millet bread. So sorghum is actually like really good for making no gluten millet. So millet bread. So in case உங்களுக்கு recipe வேணும் அப்படினா I can share it with you a bit later. So why is this very important to this context அப்படின்னு பாத்தீங்கன்னா, jowar has a very good calcium. So this calcium, iron, protein, fiber is all that is very, very important when it comes to PCOS. So how am I going to connect all this? Hello, ma'am, are you there? Ma'am, Preethiraj ma'am, இருக்கீங்களா? So Andran, திரும்ப அங்க நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன் இந்திரன். So இப்ப மேம் சொன்னாங்க. ஓகே. Yes. மேம் நீங்க பேசுனது வந்து a few minutes ஸ்டக் ஆயிடுச்சு மேம். Yes ma'am, yes ma'am. Now you are audible ma'am. Okay. So நான் எதுல இருந்து போணும்? மேம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணட்டும்? எனக்கு கடைசியா cloud kitchen வச்சிருந்தீங்கன்னு கேட்டுச்சு. cloud kitchen பேசுங்க. Okay, so okay. இப்ப கேக்குதுங்களா நான் பேசுறது? Yes ma'am. வீடியோ கேக்குதுங்களா நான் பேசுறது? பண்ணிக்கோங்க மேம். Yes ma'am. Okay. So basically, I have a cloud kitchen where I make millet breads வந்து பண்ணுவேன். So அந்த millet breads வந்து gluten இல்லாம, அதாவது wheat இல்லாமலுமே better breads வந்து வரும். So I was trying to say that in case if people want recipe to make breads without wheat, then I can help அப்படின்ட்டு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். We will move on to why sorghum is actually important. Sorghum millet ஏன் important அப்படின்னு பாத்தீங்கன்னா, it has calcium இருக்கு, iron, protein, fiber இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும்போது how does it help in PCOS அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். The first point is calcium. Calcium along with vitamin D is really helpful for reducing the incidence of irregularity of periods. So periods வந்து irregular இருக்கு அப்படின்னா வந்து calcium rich food கொடுக்கும்போது உடம்புல calcium deficiency இல்ல அப்படின்ற போது irregularity of periods வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இதுக்கு வந்து வைட்டமின் டி கட்டாயமா தேவை. சோ அப்படின்னா என்னன்னா, நீங்க மில்லட்ஸை சாப்பிடும் போது டெஃபினட்டா வந்து சூரியனை பார்த்து ஒரு சூரிய நமஸ்காரம் ஒரு 20 வாட்டி பண்றதோ இல்ல வந்து சன்லைட்ல நடக்கிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஆக்சுவலி மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்லைட்ல நடக்கும்போது எல்லாரும் பண்ற தப்பு என்ன அப்படின்னா வந்து நான் வந்து டேன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றதுதான். சோ அஃப்கோர்ஸ் எனக்கு அது புரியுது. ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு பேலன்ஸ்டா தான் பேசணும், ஒரு பிராக்டிக்கலான அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு எங்க டேன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ வந்து அங்க மட்டும் வந்து யூ வேர் அ சன்ஸ்கிரீன். பாடிய வந்து பாத்தீங்கன்னா யூ ஆக்சுவலி வேர் அ ஒயிட் கிளாத், ஒயிட் கலர்ல வந்து ஒரு டிஷர்ட், ஒரு தின் டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் இஃப் யூ குட் வேர், அண்ட் நீங்க சன்லைட்ல நின்னுட்டு இருந்தீங்க அப்படின்னா மத்த இடத்துல வந்து அப்சார்ப் ஆகும். அண்ட் darker the skin, you need more sunlight. So melanin நிறைய இருக்கு அப்படின்னா you need like more sunlight. So இந்த மாதிரி வந்து வைட்டமின் டி, அதாவது பிசிஓஎஸ்க்கு மேஜர் இஷ்யூவே என்ன அப்படின்னா வைட்டமின் டி அண்ட் கால்சியம் தான். ஸோ சன்லைட்ல நின்னுட்டே நீங்க வந்து டெய்லி அந்த ப்ராக்டிஸோட சேர்த்து மில்லட்டை சாப்பிடும்போது அதுல இருக்கிற கால்சியம் வந்து it will help in periods, preventing or controlling the irregularity of periods. அது மட்டும் இல்லாம நீங்க 40 days இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓவியுலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு there are studies. அதே மாதிரி அயன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா அயன் இப்ப வந்து பிசிஓஎஸ் இருக்கும்போது irregularity மட்டும் ப்ராப்ளம் இல்ல. when there are periods there is like dysmenorrhea with heavy bleeding. ஸோ அந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருக்கும்போது அயன் லாசஸ் வந்து இருக்கும்.
ஸோ அயன் இதனால கூட, அதாவது பிசிஓஎஸ் இருக்கும்போதே ஒரு ஹார்மோனல் ஹேர் தின்னிங் இருக்கும், பிளஸ் அயன் டெஃபிஷியன்சியும் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹேர் லாஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். அது மட்டும் இல்லாம வந்து இரிட்டபிலிட்டி அண்ட் மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த சொர்க்கம் மில்லட் எடுக்கும்போது அதுல இருக்கிற அயன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து வெறும் இந்த மில்லட்டுக்கா அப்படின்னா இல்ல. See, இதெல்லாம் ஸ்டடிஸ், இந்த மில்லட்டை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் இந்த ஸ்டடியை வந்து யூ கேன் கோரிலேட் ஃபார் ஆல் த மில்லட்ஸ் விச் ஹேஸ் அயன். ஸோ அப்படி நீங்க வந்து கோரிலேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அயன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸை வந்து கம்மி பண்ணி ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோமை வந்து அதோட இன்சிடென்ட்ஸ் அண்ட் அதோட சிம்டம்ஸை வந்து கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாம ஹேர் தின்னிங்க வந்து வெறும் அயன் டெஃபிஷியன்சி ஹேர் தின்னிங்க வந்து கம்மி பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவு வி கேன் கோரிலேட். அண்ட் ஃபைபர், ஸோ நான் ஃபைபரை பத்தி வந்து இன்னொரு ஒரு மில்லட் பேசும்போது ஐ வில் ஆக்சுவலி டாக் அபவுட் ஹவு ஃபைபர் ஹெல்ப்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஓகே, ஸோ பேசிக்கா வந்து ஃபிங்கர் மில்லட் இஸ் மை ஃபேவரட். அண்ட் அதுல எனக்கு வந்து புட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஆக்சுவலி ஃபிங்கர் மில்லட்ல புட்டு வந்து யூனோ மை மதர் இன் லா மேக்ஸ் இட் ரியலி வெல். அண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பேசிக்கா வந்து ஈவன் இன் மை ஃபேமிலி இந்த ஃபிங்கர் மில்லட் ஆக்சுவலி வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இன்சுலின் போட வேண்டிய அந்த ரேஷியோ, நம்பர் ஆஃப் இன்சுலின் யூஸ்ட் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி எவிடென்ட் இன் மை ஓன் ஃபேமிலி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹவு இட் ஹெல்ப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க் குடிக்கிற அந்த குழந்தைங்க பிரெஸ்ட் மில்க் குடிக்கிற குழந்தைங்க வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்களோட இன்சிடென்ஸ் ஆஃப் ஒபேசிட்டி கம்மியாகும். ஸோ விச் மீன்ஸ் தட் இன்சிடென்ஸ் ஆஃப் ஒபேசிட்டி கம்மியாச்சு அப்படின்னா பிசிஓஎஸோட இன்சிடென்ஸும் கம்மியாகும். அதனால வந்து பிரெஸ்ட் மில்க் குடிக்கிற குழந்தைங்க பிற்காலத்துல வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு பெண்மணிக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் நல்லா சுரக்கணும் அப்படின்னாலே வந்து ராகி வந்து ரொம்ப தேவை. ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் அப்படின்னா ராகி சாப்பிட்டுட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நிறைய மில்க் சப்ளை வரும். அந்த குழந்தைங்க வந்து பிற்காலத்துல வந்து பிசிஓஎஸ் இல்லாம வந்து தவிர்த்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல வந்து வெறும் ஆக்சுவலி வந்து பாலே குடிக்கலனா கூட இந்த ஃபிங்கர் மில்லட்ல இருக்கிற கால்சியம் அண்ட் கால்சியம் வந்து ரொம்ப போதும். கரெக்டா வந்து டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு மீலுக்கு 3 மீலுக்கு வந்து மில்லட் எல்லாம் சாப்பிட வேணாம். ஒரு மீலுக்கு சாப்பிட்டாங்க, ஒரு 100 கிராம்ஸ் குக்டு போர்ஷன் 70 to 100 கிராம்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னாலே அது தாராளம். அது வந்து நிறைய ஓவர் டூ பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ எப்படி சாப்பிடணும் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் வந்து ராகி கஞ்சா குடிச்சேன் அப்படின்னு பிசிஓஎஸ்க்கு சொல்லக்கூடாது, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நான் ராகிய வந்து அதிர்சமா சாப்பிட்டேன், நான் ஸ்வீட்டா சாப்பிட்டேன், ராகி ஹல்வா சாப்பிட்டேன், ராகி லட்டு ஸ்வீட் போட்டு சாப்பிட்டேன்னா அது வந்து பிசிஓஎஸ், டயபெட்டிஸ்க்கு, ஒபேசிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. குழந்தைங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும், பட் நான் சொல்ற கண்டிஷன்ஸுக்கு ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணாது. ஹெல்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் நான் பேசுறது. ஓகே, வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம் பிகாஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கும் டைம் வேணும். ஸோ வி வில் மூவ் ஆன் டு பேசிக்கா வந்து இந்த லிட்டில் மில்லட்ல இருக்கிற பேசிக்கா இந்த எல்லா நான் சொல்ற எல்லா குணங்களுமே மோஸ்ட்லி எல்லா மில்லட்ஸுக்குமே இருக்கு. பட் ஏன் நான் தனித்தனியா சொல்றேன் அப்படின்னு பார்த்தா வந்து எல்லாத்துக்குமே ரீசர்ச் ஸ்டடி எடுத்து சொல்றதுனால நான் தனித்தனியா சொல்றேன். பட் யூ கேன் கம்பைன் ஃபார் ஆல் த மில்லட்ஸ் டுகெதர். லிட்டில் மில்லட்ல இருக்கிற இந்த ஃபைட்டேட்ஸ், ஃபினாலிக், லிக்னான், ஸ்டீரால்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றேன். பேசிக்கா ஃபைட்டேட்ஸ்க்கு வந்து நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. அது வந்து இந்த கட்ட ராசியில வந்து சனீஸ்வரர் மாதிரி, அவர் நல்லதும் பண்ணுவாரு கெட்டதும் பண்ணுவாரு, அந்த மாதிரி தான் இந்த ஃபைட்டேட்ஸ். ஸோ ஃபைட்டேட்ஸ் வந்து அயன் கால்சியம் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணும் ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா கூட இந்த ஃபைட்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 விஷயம் பண்ணும். ஒண்ணு வந்து வயிற்றுல வந்து ரொம்ப நேரம் ஃபுட்டை தங்க வச்சு அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸை கம்மியாக்கும்.
அண்ட் செகண்ட் திங் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வயிற்றுல இருக்கிற கொலஸ்ட்ரால், அதாவது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கிற கொலஸ்ட்ராலை ரீஅப்சார்ப் பண்ண விடாம அதை வந்து எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தினால யூனோ திஸ் ஆல்சோ. அண்ட் எவ்வளவு ஃபைட்டேட்ஸ்னால எவ்வளவு அயன் அண்ட் கால்சியம் அப்சார்ப் ஆகாது அப்படின்றது வந்து எவிடென்ட்டா யாருக்கும் பெருசா இப்ப வரைக்கும் தெரியாது. பட் இருந்தாலும் ஃபைட்டேட்ஸ் கேன் ஆல்சோ டூ குட். அண்ட் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க, மற்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, அப்சார்ப்ஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க கூட மில்லட்ஸ் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் 3 தண்ணியில கழுவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு அதை வந்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர் வந்து டீநேச்சர் ஆயிடும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி குக் பண்ணி சாப்பிடும்போது மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் நான் எப்பவுமே வந்து என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்குற விஷயம், எப்படி சமைச்சிங்க? ஸோ கரெக்டா சமைக்கிறவங்களுக்கு எந்த ப்ளோட்டிங், கிராம்பிங் அது வந்து ரொம்ப ரேரா தான் வருது. என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல இது வந்து ரீசர்ச்சா நான் சொல்லல, பட் என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல ஐ வுட் ஹவ் சீன் லைக் 10,000 பேஷண்ட்ஸ். ஸோ இந்த இவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது, இவ்வளோ இது பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ குட் easily say that cooking and soaking really helps in reduction. Next வந்து we will move on to antioxidants. So antioxidants வந்து கரெக்டான ஹோல் மில்லட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து அதுல antioxidants நிறைய, it will actually reduce the inflammation. பேசிக்கா PCOS வரதுக்கு மேஜர் ரீசனே பாத்தீங்கன்னா பாடியில இருக்கிற இன்ஃப்ளமேஷன். ஸோ பாடியில இருக்கிற இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மியா ஆகுது அப்படின்னாலே அங்க வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்கறதுனாலையும் PCOS வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம் ப்ளீஸ். ஓகே, ஸோ நான் மெக்னீஷியம் பேர்ல் மில்லட்ல இருக்கிற மெக்னீஷியம் அண்ட் மைக்ரைன்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி வந்து பேசிட்டேன். ஸோ மெக்னீஷியம் நம்ம பாடியில நல்லா அப்சார்ப் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, நல்ல மெக்னீஷியம் ரிச் ஃபுட் சாப்பிடுறோன்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாம டெஸ்டோஸ்டிரான் லெவல், அதாவது இது ஆண்களுக்கு கிடையாது, இது வந்து பெண்களுக்கு தேவையில்லாத டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸை வந்து குறைக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இருக்கிற அந்த பாத்தீங்கன்னா வந்து 44% ஆஃப் டோட்டல், நீங்க 100 கிராம் சாப்பிட்டாலே 44%. So which means that அது அவ்வளோ எஃபெக்டிவ். 44% வந்து உங்களோட ஒரு மீல்லயே கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வேற என்ன வேணும்? சப்ளிமெண்ட் கூட வேண்டாமே. So that's like magnesium is too good in pearl millet. Next slide. Next slide போயிடலாம். ஓகே, ஸோ கடைசியா few things சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம் ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இன் கேஸ் பீப்புள் வாண்ட் டு know more. ஸோ கோடோ மில்லட்ல வந்து ஹை பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்டாமினல் கிராம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். பேசிக்கா வந்து ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதாவது வந்து பிறர் பிள்ளையை வந்து ஊட்டி வளர்த்தா தன்னோட பிள்ளை தானா வளரும் அப்படின்ற அந்த கான்செப்ட் எதுக்கு வந்து ஒத்து வருமோ ஒத்து வராதோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க மில்லட்டா வந்து நம்ம கட்ல இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ், குட் மைக்ரோ ஆர்கானிசம் நீங்க ஊட்டி வளர்த்தீங்க அப்படின்னா PCOS சிம்டம்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றிடும். ஸோ கொலஸ்ட்ரால் வெளியேற்றும் போது ட்ரைகிளிசரைடும் LDL-ம் தேவைப்படாது. ஸோ விச் மீன்ஸ் தட் நம்மளுக்கு PCOS சிம்டம்ஸ் வந்து கம்மியாகும் அண்ட் CVD காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து கம்மியாயிடும். இந்த பார்ன்யார்ட் மில்லட்ல வந்து இருக்கிற கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ரைஸையும் பேடியையும் பார்ன்யார்ட் மில்லட்டையும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
கார்போஹைட்ரேட் வந்து இந்த மில்லட்ல வந்து 68% தான் இருக்கு, வேற ரைஸ்ல வந்து 80% இருக்கு. ஸோ அதனால இது எனி டைம் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரோசோ மில்லட்ல வந்து மெத்தியோனைன் அண்ட் சிஸ்டீன் இருக்கிறதுனால இட் இஸ் குட் ஃபார் இந்த 2 அமைனோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து பிசிஓஎஸ் வந்து நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் ஐ வில் எண்ட் ஹியர். there are lots, நிறைய பேசலாம், பட் இவ்வளோ பேசினா போதும் இன்னைக்கு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ஓப்பன் இட் ஃபார் questions like 3 minutes we can keep. Yes. Ma'am, thank you so much for enlightening so many things today. I think that this is what I expected you to deliver to the world on the awareness about the millet, understanding about the millet, what to do, what not to do. ஒரு 2 விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. பட்டை திட்டப்பட்ட அரிசிக்கும் இந்த மில்லட்டுக்கும் வந்து வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்க. அதை அந்த நீங்க அது பட்டை தீட்டிட்டீங்க மில்லட்ல அப்படின்னா அது அரிசிக்கு ஈக்குவல் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஒண்ணு, தட்ஸ் அ வெல்கமிங் திங். 2வது, பிசிஓடி பிரச்சனை ஏன் வருது, அது எப்படி ஹவு டு ஓவர் கம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அது ஐ எம் அனேபிள் டு ரீகலெக்ட், விச் இஸ் சம்திங் லைக் என்ன சொல்றது, தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மில்லட் அண்ட் ரைஸை பத்தி சொன்னீங்க. So that also is very attractive. I think people got understanding about the how to eat, how to cook அப்படின்ற விஷயத்த I'm very happy to receive from you, ma'am. We will make use of your knowledge for the bigger platform and bigger time also, because of we have a constraint of time this time, and probably your knowledge can be shared to the world, to everybody to come to know about the millet. Then will the difference we can make together. Thank you so much for your time, ma'am. And Thank you so much for the opportunity. Basically, this is only because of Mallika ma'am that I'm here. Thank you so much, because I make use of any opportunity to speak, because I'm basically a teacher. I used to be a teacher in Ethiraj College. So I love imparting knowledge, and thank you so much for the universe. Also the organizers and Mallika ma'am for this wonderful opportunity. Thank you all. In case if you have any doubts, I will give you my Instagram page. We can keep in touch. Thank you so much. Thank you very much, ma'am. Thank you very much. Take care. Thank you. Thank you, ma'am. Thank you. இப்போ இந்த மீட்டிங் வந்து கட் ஆகி திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் இங்கே தான் இருப்போம். திருப்பி இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மீட்டிங் வந்து போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து லீவ் ஆயிட்டு திரும்ப கனெக்ட் ஆயிக்காங்க.